எஸ். ஸோ இன்னைக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி உங்க அதாவது எப்படி நீங்க டெட் ஃப்ரீ ஆகுறது தான் ஸோ இன்னைக்கான செஷன் ஓகேங்களா? ஸோ இன்னியோட பார்த்தீங்கன்னா, இந்த ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிற கான்செப்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓகே, டைரக்ட்டா வந்து இன்வெஸ்ட்மென்ட், அசெட் அலோகேஷன் ஸோ அந்த மாரி நம்ம போயிரலாம் ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த டாபிக்ஸ்லாம் நீங்க உள்ள ஓகே, போகும்போது ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஓகேங்களா? நான் அப்பதான் உங்களுக்குலாம் ஒரு தோணும். ஸோ நம்ம வந்து நெறைய விஷயங்கள் நம்ம வந்து மிஸ் பண்றோமோங்கிற மாரி உங்களுக்கு தோணும் ஓகேங்களா? ஏன்னா நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ அதான் அது கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே நம்ம பண்றது பெஸ்ட்டா? இல்ல என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஆஃப்டர் தட் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தடுத்த செஷன் நம்ம கன்டின்யூ பண்ணிறலாம். ஓகே. ஸோ பட் ஆனா இதுதான். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் 2மே அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஓகேங்களா? ஆ பாத்துக்கலாம். ஓகே, ஓகே. ம். ஓகே இப்ப தென் நீங்க எனக்கு லாஸ்ட் 2 செஷன்ஸ்ல ம். எனக்கு ஒரு சின்ன சொல் டவுட் மட்டும். லாஸ்ட் 2 செஷன்ஸ்ல டேர்ம் இன்சூரன்ஸும், ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. வேற எதுவும் பாக்கலீங்களா? இல்ல. அது 2 நம்ம பண்ணல. ஆமா அது 2 தான் நம்ம கவர் பண்ணோம் லாஸ்ட் 2 செஷன்ல. ஓகே. ஸோ ஓகே, ஓகே, எஸ் ஓகே, ஓகே. அது 2மே உங்ககிட்ட இருக்கிறனால உங்களுக்கு தேவைப்படல. கரெக்ட்டுங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, டெர்ம் இன்சூரன்ஸ் ஆமாமாமா. இருக்கனால உங்களுக்கு அது தேவைப்படல. ஓகே தட்ஸ் ஃபைன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஓகே. இன்கேஸ் ஃப்ரீயா இருந்தா நீங்க ரெக்கார்டிங் பார்க்கலாம். ஸோ உங்க ஃபேமிலில யாராச்சும் ஃபிரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்க இது பண்ணலாம். ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் மீன்ஸ் இப்படிலாம் பிளான் இருக்கு. இந்த மாரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாரி கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க ஓகே, ஓகே. ஃப்ரீயா இருக்கும்போது செஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். அத வச்சு உங்க ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீங்க ஒரு அவேர்னஸ் குடுக்கலாம். மேபி வந்து நீங்க பண்ண மிஸ்டேக்க அவங்க அவாய்ட் பண்ணிடலாம் இல்லையா? அந்த மாரி நீங்க பண்ணலாம். இப்போ கண்டிப்பா, உங்களுக்கு கண்டிப்பா. தெரியுது இல்லையா? இப்ப எந்த மாரி லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு உங்களுக்கு உங்களுக்கு புரியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த ஜெனரேஷன் நீங்க வந்து அத நீங்க ஒரு அவேர்னஸ் மாரி குடுக்கலாம். உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல, ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. அதுதான். ஓகே, ஓகே, ஓகே. காட் இட் சார். காட் இட். ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு செஷன் மிஷன் 6 இது வந்து டெட் ஃப்ரீ. எப்படி நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து டெட் ஃப்ரீ ஆகணும்? அது ஏன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த செஷன் வந்து ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே சின்ன செஷன். ஓகேங்களா? செஷன் என்னமோ சின்னதுதான். பட் ஆனா நம்ம பிராக்டிகலா நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ என்னோட ஸ்கிரீன் விசிபிள். கரெக்ட். எஸ் விசிபிள். எஸ். ஓகே. Okay. Yes. So welcome to the Mission 6 Debt Free Acceleration. Okay. Yeah. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 3 திங். ஓகேங்களா? நம்ம ஏன் டெட் ஃப்ரீயா இருக்கணும்? நம்ம ஏன் கடன் இல்லாம இருக்கணும்? அண்ட் செகண்ட் திங் இஸ் கடன் என்னன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கடன்கள எப்படி நீங்க வந்து பே ஆஃப் பண்றது? ஓகே. அதுக்குன்னு சொல்லி சம் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிய இன்னைக்கு நம்ம நம்ம பார்க்க போறோம். காட் இட்? யா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஏன் கடன் இல்லாம இருக்கணும்? ஓகே. சோ உங்களுடைய உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவ நீங்க ஷேர் பண்ணலாம். உங்க மைக் ஆன் பண்ணிட்டு, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ நீங்க ஷேர் பண்ணலாம். போத் வைத்தீஸ்வரன், தீபக் சார் 2 பேரும் நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவ நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம ஏன் கடன் இல்லாம இருக்கோம்? டெப்ட் அதாவது கடன் இல்லாம இருந்ததுன்னா, ஒரு சில இதுல வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுங்க சார். ம், நம்ம வாங்குற இன்கம் வந்து அப்படியே சேவிங்ஸா வச்சோ, இல்லாட்டி அது இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ணியோ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அது ஒரு ம், ஆப்ஷன். ம். தென் கடனே இல்லாம இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. நம்மகிட்ட ஒரு கடனுமே இல்ல. நம்ம எதுக்கு போய் ஒர்க் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. ஓகே. அதாவது இது ஒரு ஓகே. எனக்கு இது புதுசா இருக்கு. நான் இப்ப புதுசா கேள்விப்படுறேன். ஓகே. சொல்லுங்க. இன்ட்ரஸ்டிங். அதாவது நம் அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு கடன் இருக்குன்னு சொன்னோம்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட பொட்டன்ஷியல் பவர வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி போடுவோம். இவ்வளோ லோன் இருக்கு. நம்ம லோனுக்கொசரம்னாச்சும் நம்ம கம்பல்சரி ஒர்க் போய் ஆகணும், ஜாப் போய் ஆகணும். வீட்ல சும்மா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் கம்பல்சரி. அதே கடன் ஓகே. இல்லாம இருந்ததுன்னா, நம்ம எதுவுமே நம்மளுக்கு யாருக்கும் நம்ம குடுக்க வேண்டியதில்ல. நம்மளுக்கும் யாரும் குடுக்க மாட்டாங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நார்மலா அப்படியே போயிட்டு இருக்கு. சாப்பிடுறதுக்கு இருக்கு, இருக்கறதுக்கு வீடு இருக்கு. அடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு உண்டான மோட்டிவ் வராம இருக்கும். ஓகே. ஓகே. பட் வந்து ஓகே. கடன வந்து சமாளிக்கக்கூடிய பொசிஷன்ல நம்ம இருந்தோம்னா சமாளிச்சிடலாம். ஓகே. ஓகே சார். எஸ் நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் திங் டோட்டலி அக்ரி. செகண்ட் திங் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த மோட்டிவ் வரும்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபினான்ஷியல் கோல் ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த மோட்டிவ் வந்துரும் இல்லையா? சார் அதாவது பினான்சியல் கோலும் இருக்கணும். ம். நான் இருக்கிற இதுல வந்து பார்த்தோம்னா, இங்க கோயம்புத்தூர் பெல்ட் சைடுல வந்து டெப்ட் இருக்கலாம். அது வந்து ஒரு நம்ம சமாளிக்கக்கூடிய அதாவது இப்போ ஒரு
பத்து லட்ச ம். ரூபா நம்மளுக்கு இன்கம் வருது அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்கலாம், தப்பே கிடையாது. ம், 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 ம். காட் இட். பட் நம்ம வருமானத்தை விட கடன் ம். வந்து அதிகமா இருந்ததுன்னா கம்பல்சரி நம்ம லாக் ஆயிக்குவோம். எஸ். ஓகே சார். எஸ், எஸ். டோட்டலி அக்ரி. யாஹ்! ஓகே. எஸ். வைத்தீஸ்வரன், எஸ் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம ஏன் கடன் இல்லாம இருக்கணும்? நிம்மதியா தூங்கலாம் சார். எந்த பிரச்சனையும் இல்ல. யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்ல. அதுதான். கரெக்ட். பீஸ் ஆஃப் மைண்ட். எஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ அதுதான். ஸோ நான் சொல்ல வேண்டியத நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ கடன் பார்த்தீங்கன்னா, கடன் வந்து உங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் வந்து டோட்டலா அழிச்சிரும். ஓகே. எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரூ. 1,00,000 நீங்க மந்த்லி நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னா, அதுக்கு நியர்லி வந்து மோர் தென் 50% வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ மட்டுமே நீங்க பே பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு அந்த அவ்வளோ 1,00,000 கிட்ட இன்கம் வாங்குறது, அது ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? நீங்க சீக்கிரம் வந்து மனசு விட்டுருவீங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ணியும் நம்ம வந்து நம்ம புடிச்சத பண்ண முடியலங்கிற மாரி ஒரு வெக்ஸ் ஆயிருவீங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ உங்க டெட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் இன்கம் வந்து அழிச்சிருது. ஓகே. அண்ட் வைஸ் ஃபார் நீங்க சொன்ன மாரி பீஸ் ஆஃப் மைண்ட். ஓகே. ஸோ கடன் இல்லாம இருந்துச்சுன்னா, நீங்க நிம்மதியா தூங்கலாம். ஓகே. எஸ். நம்ம யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லங்கிற மாரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வரும். ஓகே. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் இந்த 20ஸ் அண்ட் 30ஸ்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஏர்ன் பண்றாங்க. ஓகேங்களா? பட் ஆனா ஏர்ன் பண்ண அவங்க வந்து இந்த பெர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு பில்லு, அதர் கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, அப்புறம் எஜுகேஷன் லோன் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கடன்ல வந்து மாட்டிடுறாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபியூச்சர்ல அவங்க வந்து ஒரு ஒரு வெல்த்தே அவங்களால பில்ட் பண்ண முடியாது. ஓகே. அதாவது 20 இருக்கிறதுலே 20ஸ் அண்ட் 30ஸ் தான் இஸ் பெஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்க வெல்த் நீங்க பில்ட் பண்ணலாம். ஓகே. அந்த 20ஸ் அண்ட் 30ஸ் நீங்க வந்து இந்த மாரி இஎம்ஐஸ் அண்ட் லோன்ஸ் நீங்க கட்டிட்டு இருந்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல உங்களால வந்து ஒரு 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 பெரிய வெல்த்தையோ, இல்ல பெரிய நெட் ஒர்த்தயோ உங்களால பில்ட் பண்ண முடியாது. ஓகே. அங்கேயே வந்து இது பேக்லாக் ஆயிரும். எஸ். அதுதான். உங்க இன்கம்ல ஒரு மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன் நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ கட்டிட்டு இருந்தீங்கன்னா, உங்களால வந்து ஒரு பெரிய வெல்த்த பில்ட் பண்ண முடியாது. ஓகே. அதுதான் வந்து இந்த 3 பாயிண்ட். காட் இட்? எஸ். அண்ட் எஸ். இதுதான் சிம்பிள். நம்ம ஏன் கடன் இல்லாம இருக்கணும்னா, இந்த இந்த 3 சிம்பிள் திங் தான். ஓகே. அண்ட் கடன் பத்தி நம்ம சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கடன பொறுத்தவரை 2 கடன் இருக்கு. ஓகே. ஒண்ணு குட் டெப்ட் அண்ட் பேட் டெப்ட். குட் டெப்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல கடன் என்னன்னா, ஒரு கடன் உங்களுடைய அசெட், உங்களுடைய நெட்வொர்க் இன்கிரீஸ் பண்ணுதுன்னா, அது வந்து ஒரு நல்ல கடன். ஓகே. ஒரு கடன் உங்க இன்கம் உங்களுக்கு ஒரு இன்கம் குடுக்குது. உங்க இன்கம் ஜெனரேட் பண்ணுதுன்னா, அது வந்து ஒரு நல்ல கடன். இது பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் லோன். ஓகேங்களா? நீங்க ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு, ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்து நீங்க ஒரு டிகிரி பண்றீங்க. ஓகேங்களா? டிகிரி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒரு இன்கம் உங்களுக்கு ஒரு இன்கமோ இல்லன்னா இன்கம் நீங்க இன்கிரீஸ் பண்றீங்க. ஓகேங்களா? இன்கம் இன்கிரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன்கிரீஸ் பண்றீங்க. உங்க அசெட்டும் உங்க நெட் வொர்த்தும் பில்ட் ஆகுது. ஓகே. இதுதான் வந்து ஒரு நல்ல கடன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன். நீங்க ஹோம் லோன் வாங்குறீங்கன்னு வைங்க. ஹோம் லோன் வாங்கிட்டு ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன். வீடுங்கிறது இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அசெட். ஓகே. உங்களுடைய உங்க வாழ்நாள் லைஃப் டைம் லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு வீடு வாங்குறீங்க. லைஃப் லாங் நீங்க வந்து அந்த ரெண்டலே நீங்க பே பண்ண தேவையில்ல. ஓகே. ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு அசெட் தான். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் அ குட் டெட். ஓகேங்களா? ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 7 to 9% தான் இருக்கும். ஓகே. அண்ட் கோல்ட் லோன். கோல்ட் லோன் எப்படி அந்த நல்ல கடன் சொல்றேன்னா, கோல்ட் லோன் வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதான் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். பட் எமர்ஜென்சி பில் பண்ற வரைக்கும் நீங்க கோல்ட்ல வச்சு பிளேஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு பெரிய கடன் இருக்குன்னு வைங்களேன். அந்த பெரிய கடன் அடைக்கிறதுக்காக கோல்ட பிளஸ் பண்ணி நீங்க அது பெரிய கடன் நீங்க அடைக்கலாம். ஓகேங்களா? அந்த அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நான் உங்கள எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இதுதான் வந்து குட் டெட்க்கு. ஓகேங்களா? எஸ். அண்ட் பேட் டெட் என்னன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ்க்காக நீங்க பண்றது பாத்தீங்கன்னா பேட் டெட். எப்படி சொல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பெர்சனல் லோன் எடுத்து ஒரு கிராண்டான ஒரு மேரேஜ் பண்றது, பெர்சனல் லோன் வாங்கி ஒரு கிராண்டான ஒரு பார்ட்டி வைக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இஸ் அ பிக்கஸ்ட் ட்ராப். எஸ். இந்த மாரி பண்ணும்போது டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு பினான்சியல் ட்ராப்ல நீங்க வந்து மாட்டிருவீங்க. ஓகே. சோ அதுதான் அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க ஆன்லைன்ல நீங்க ஒரு பொருள் பாக்குறீங்க. இல்ல
ஷாப்பிங் மால்ல ஒரு பொருள் பாக்குறீங்க, உடனே நான் வாங்கணும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி உடனே அந்த பொருள் வாங்குறீங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஹேபிட் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இது எல்லாமே வந்து ஒரு சைன். நீங்க ஃபினான்சியல் ட்ராப்ல மாட்டிருக்கான ஒரு சைன். ஓகே. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் அண்ட் பை நோ பே லேட்டர். ஸோ அது இல்லாம இது இல்லாம இந்த ஆன்லைன்ல நிறைய நிறைய லோன் தர நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட் டெப்ட். ஓகே. ஸோ நீங்க தீபக் சார் சொல்ற மாதிரி கடன் கடன் நல்லதுதான். ஓகேங்களா? பட் அந்த கடன் வந்து நமக்கு ஒரு இன்கம் தரணும், இல்லைன்னா ஒரு நம்ம அசெட்டை பில்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல கடன். ஓகே. எஸ். காட் இட். சோ இப்ப என்னுடைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா, எஸ் என்னோட கேசஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, நான் என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐ நான் எதுக்கு வாங்குனேன்னா, நான் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கோர்ஸ் எடுக்கிற மூலியமா என்னோட ஸ்கில்ல நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இன்கம் வந்து ஜெனரேட் ஆகுது. ஓகே. அண்ட் ஆல்சோ என்னோட ஓவரால் நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா, மொத்த கடனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 60K தான் கடன். என்னோட ஓவரால் நெட்வொர்க் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஸ்மால் அமௌண்ட் தான். ஓகேங்களா? அதே அது அண்ட் ஆல்சோ ஐ எம் ஓகே. ஐ எம் ஓகே வித் அந்த லோன். எனக்கு ஓகே. ஸோ இப்படிதான் வந்து நம்மளுடைய லோன்ஸ் கடன்களை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகே. எஸ். காட் இட். எஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன் அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ஹோம் லோன் பாத்தீங்கன்னா இட்ஸ் 7 to 9% ஹோம் லோன். அண்ட் எஜுகேஷன் லோன் பாத்தீங்கன்னா 8 to 11 இருக்கு. அண்ட் கார் லோன் இஸ் 9 to 13%. பர்சனல் பாத்தீங்கன்னா 12 to 24. அண்ட் இந்த லோன் பாத்தீங்கன்னா இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கிரெடிட் ஸ்கோர். உங்க கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க பேங்க்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டோட லோன் பாத்தீங்கன்னா 32 to 42 இது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நீங்க கிரெடிட் கார்டு வாங்குற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நீங்க கிரெடிட் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு 4% 3% பாங்க. ஓகேங்களா? அதாவது மொத்தமாவே 3% 4% பாங்க அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆனா நீங்க ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 32 ல இருந்து 42 வரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வரும். இருக்கிறதுலே வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள லோன் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு லோன் தான். ஓகே. அண்ட் அடுத்து அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல நிறைய ஃபின்டெக் ஆப்ஸ்ல நீங்க லோன் வாங்குறீங்களா, அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய ஹிடன் சார்ஜஸ் இருக்கும். ஓகே. தேவையில்லாம பெனால்டி நிறைய ஹிடன் சார்ஜஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ட்ராப்லாம் நீங்க வந்து மாட்டக்கூடாது. ஓகே. எஸ். ஓகே. அண்ட் சோ எப்படி நீங்க வந்து டெட் ஃப்ரீ ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே. சோ எஸ். சோ இந்த ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் மோஸ்ட் பீப்புள் இந்த 2 ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? எஸ். இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு உங்க கடன்களை க்ளோஸ் பண்றதுக்கு. ஓகே. சோ அது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா அவலாஞ்சி மெத்தட். ஓகே. சோ அவலாஞ்சி மெத்தட் என்னன்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 5 கடன் 6 கடன் இருக்குன்னு வைங்களேன். அந்த 5, 6 கடன்ல இருக்கறதுலயே எந்த கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமோ அத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி அதோட அந்த அந்த கடனை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ண நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்க அன்னெசெசரி தேவையில்லாம வந்து இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து குடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. சோ இதுதான் வந்து அவலாஞ்ச் மெத்தட். இந்த அவலாஞ்ச் மெத்தட் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் இல்ல உங்களுக்கு ரெகுலரா ஒரு இன்கம் வருதுன்னு வைங்களேன். தென் உங்களுக்கு இந்த அவலாஞ்ச் மெத்தட் வந்து சூட் ஆகும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரெகுலரான இன்கம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய இருக்கிறதுல ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ட மட்டும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஃபியூச்சர்ல கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க. ஓகே. எஸ். அண்ட் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஸ்னோபால் மெத்தட். ஸ்னோபால் மெத்தட்னா ஒண்ணும் இல்ல. ஆ அதே எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 5, 6 லோன் இருக்குன்னா, இந்த 5, 6 லோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இருக்கறதுல எது சின்ன லோன்? எது சின்ன கடன்? அத ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அத நீங்க க்ளோஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு மோட்டிவேஷன் பூஸ்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் 5 கடன் இருக்குன்னா, 5 கடன்ல 3 கடன் வந்து இப்ப சின்ன கடன் வைங்களேன். அத நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது, உங்களுக்கு மொத்தமா பார்க்கும்போது 2 கடன் தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே நம்மளால முடியும். நம்ம ஈஸியா நம்ம கடன க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி நமக்கு ஒரு மைண்ட் செட் வந்து பில்ட் ஆகும். ஓகே. அண்ட் இந்த ஸ்னோபால் மெத்தட் இது யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் இல்ல. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, இந்த ஸ்னோபால் மெத்தட் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஓகே. என்ன ரீசன்னா, நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் இல்லன்னு வைங்களேன். அப்படிங்கும்போது இந்த மாரி சின்ன சின்ன கடன் நீங்க நீங்க க்ளோஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஓகேங்களா? எஸ். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே. அண்ட் எஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஓகே. நான் வந்து ஒரு ஒரு கூகுள்ல ஒரு ட்ராக்கர் ஒன்று காட்டுறேன். ஓகே. அது எப்படி உங்க உங்க டெட் ட்ராக்கரை எப்படி பண்ணலாம்னு சொல்லி நான் காட்டுறேன். ஓகே. எஸ். ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. எஸ். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு டெட் ட்ராக்கர். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய மொத்த கடன்களையும் நீங்க இந்த ஒரு சீட்ல நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். எஸ். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோன்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன் வச்சிருக்கீங்களோ அதை ஒன் பை ஒன் என்டர் பண்ணுங்க. இப்போ கிரெடிட் கார்டு லோனு, பர்சனல் லோன், கார் லோன், ஹோம் லோன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்கும். அதை நீங்க வந்து ஒன் பை ஒன் என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் அதோட பேங்க், அதை யார்கிட்ட நீங்க வாங்கிருக்கீங்க, ஓகேங்களா? பேங்க் நேம், ஓகே, அதை நீங்க என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்ல யாராச்சும் நீங்க வட்டிக்கு வாங்கிருந்தீங்கன்னா அந்த பர்சன் நேம் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் டோட்டல் லோன் அமௌண்ட் எவ்வளோ, ஓகே, எவ்வளோ அமௌண்ட் நீங்க லோன் வாங்கிருக்கீங்க அதை என்டர் பண்ணுங்க. அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ. ஓகே. அது சிம்பிள் தான். ஓகேங்களா? அது இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை என்டர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் மந்த்லி மந்த்லி எவ்வளவு நீங்க இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க அந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்காக. ஓகே. ஸோ ரெகுலரான இஎம்ஐ எவ்வளவோ அதை நீங்க என்டர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு. ஓகே. ஸோ மேக்ஸிமம் நீங்க பேங்க் லோன் வச்சு வச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஆப்ல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஈஸியா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்ரி மந்த், ஓகே, எவ்ரி மந்த் அண்ட் மந்த் பாத்தீங்கன்னா அந்த ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளவு, ஓகே, நீங்க இஎம்ஐ கட்டினது போக எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மந்த் அண்ட் மந்த் நீங்க வந்து நீங்க என்டர் பண்ணிட்டே வாங்க. ஓகே. அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, உங்க நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜியில இந்த லோன் வந்து நீங்க வந்து அடைக்க போறீங்க. அவலாஞ்சி மெத்தடா இல்ல ஸ்னோபால் மெத்தடா சொல்லி ஸ்ட்ராட்டஜியை மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு ஒரு டார்கெட் டேட் வச்சிருங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஒரு டார்கெட் டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சோ நமக்குன்னு ஒரு இன்டர்னலா ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகேங்களா? சோ டார்கெட் டேட்டை நீங்க போட்டுருங்க. ஓகேங்களா? எஸ். தென் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இஎம்ஐ. ஓகேங்களா? அதாவது ஒரு சில அதாவது மேக்ஸிமம் லோன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க நீங்க ரெகுலர் கட்டுற இஎம்ஐ விட கொஞ்சம் அடிஷனலா நீங்க பே பண்ணலாம். ஓகேங்களா? சோ அப்படி அடிஷனலா நீங்க பே பண்ணும்போது உங்களுடைய உங்களுடைய கடன்களை நீங்க கொஞ்சம் சீக்கிரம் நீங்க க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ இன்கேஸ் நீங்க கொஞ்சம் அடிஷனல் அமௌண்ட் இருக்குன்னா அந்த அடிஷனல் அமௌண்ட்டை நீங்க அது எவ்வளவு அடிஷனலா இஎம்ஐ இல்லாம அடிஷனலா எவ்வளவு அமௌண்ட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க நீங்க என்டர் பண்ணிருங்க. ஓகே. இது வந்து எவ்ரி மந்த் நீங்க என்டர் பண்ணணும். ஓகே. சோ இது என்டர் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க அப்டேட் உங்க பேலன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே. அண்ட் ஆல்சோ ஸ்டேட்டஸ் இது நீங்க மேனுவலா என்டர் பண்ணிக்கலாம். எதிர இது வந்து ஆன் ட்ராக்ல இருக்கீங்களா இல்ல கொஞ்சம் பின்னாடி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஸ்டேட்டஸ் நீங்க மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே. சோ மந்த்லி ஒன்ஸ் நீங்க அப்டேட் பண்ணா போதும். மந்த்லி நீங்க எதை மாத்தணும்னா உங்களுடைய ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளவு சொல்லிட்டு நீங்க நீங்க மந்த்லி நீங்க அப்டேட் பண்ணும். பிளஸ் நீங்க ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அடிஷனல் அமௌண்ட் நீங்க கட்டுற மாதிரி இருந்தா அதை நீங்க நீங்க மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே. காட் இட். எஸ். அடுத்து பார்த்தா இது இது வந்து ஒரு சம்மரி, உங்களுடைய டெட் சம்மரி டேஷ்போர்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க என்ன பார்க்கலாம்னா உங்களுடைய மொத்த கடன் எவ்வளோ, இன்னும் வந்து மந்த்லி எவ்வளவு இஎம்ஐ கட்டிட்டு எவ்வளவு இஎம்ஐ நீங்க பே பண்றீங்க. அது ஓகே. ஸோ இது ஒரு டேஷ்போர்ட் பேஸ் மாதிரி நீங்க வந்து வியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது இந்த இந்த மொத்த நம்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே. நம்மகிட்ட மொத்தம் வந்து ஒரு 61 லேக்ஸ் இருக்குன்னா ஓகே 61 லேக்ஸ் நம்ம கிட்ட மொத்த கடன் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ இது மந்த்லி இது வந்து கம்மியாயிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே. நம்ம வந்து கரெக்டான ஒரு ட்ராக்ல தான் போறோம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே. எஸ். காட் இட். எஸ். கமிங் பேக் டு த ஸ்லைட். ஓகே. ஸோ இதுதான் அந்த டெப்ட் பே ஆஃப் ட்ராக்கர். ஸோ இந்த ட்ராக்கரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நீங்க இது பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ எஸ் மேக்ஸிமம் இஎம்ஐஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட் தான் இருக்கும். நீங்க எந்த ஒரு இஎம்ஐ எடுத்தாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களால நீங்க மேனுவலா பே பண்ற மாதிரி இருந்தா அதை நீங்க ஆட்டோமேட் பண்ணிருக்கீங்க. யூபிஐ மூலியமா ஆட்டோமேட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நீங்க இஎம்ஐ கட்டுறதை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே. அண்ட் மந்த்லி ஒரு ரிமைண்டர் மாதிரி மந்த்லி ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த ட்ராக்கர். சாரி. அண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்படி உங்களுடைய நெட்டை எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு சம் சம் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கிரெடிட் கார்டு டியூஸ், அதாவது கிரெடிட் கார்டு பில் கட்டாம ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் இருக்கும்போது நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எஸ். அதாவது ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு லோன் இருக்கு. ஓகே. கிரெடிட் கார்டு அதாவது அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் மீன்ஸ்
நீங்க அந்த டியூ டேட்டுக்கு தாண்டி நீங்க அந்த டியூ டேட்டுக்குள்ள நீங்க கட்டாம இருக்கிறது தான் அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ். ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் இருக்கும்போது நீங்க இதுக்கு மேல நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் டே ஒன்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க வந்து குடிச்சிருவாங்க. ஓகே. எஸ். ஸோ அதனால வந்து இதை நீங்க நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் டியூஸ் இருக்குன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ற ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. எஸ். அப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராப்ல நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு ட்ராப்ல விழுகிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகே. அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்கன்னா அதான் உங்களோட கிரெடிட் கார்டு பில்ஸ் உங்க கிரெடிட் கார்டு லோன் அதிகமா அதிகமா போயிடுன்னு சொல்லிட்டு கார்டு டு கார்டு வந்து லோனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏகப்பட்ட ஃபெனால்டிஸ் அண்ட் ஏகப்பட்ட சம் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் நிறைய போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே ஒஸ்டான ஒரு இது ஐடியா. ஓகே. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு லோனுக்காக வந்து கார்டு டு கார்டு நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் அண்ட் இன்னொரு இது பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பார்ப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னா என்னோட கடன்கள் அடைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறேன். ஓகே. நான் பர்சனல் லோன் எடுத்து என்னோட கடன்களை நான் க்ளோஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. பட் அது வந்து சம்டைம்ஸ் வந்து அது பெரிய ஒரு ப்ராப்ளமே கிரியேட் பண்ணிடும். ஓகே. அது எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ வந்து இப்ப இப்ப பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ 12% வைங்களேன். ஓகே. ஸோ 12%க்கு மேல ஏதாச்சும் உங்களுக்கு கடன் இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்காக நீங்க பர்சனல் லோன் எடுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப கிரெடிட் கார்டோட லோன் பாத்தீங்கன்னா லோன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 36% வைங்களேன். ஓகே. பட் பர்சனல் லோன் வந்து 12% தான். ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப கை மீறி போகுதுன்னா நீங்க ஒரு பர்சனல் லோன் எடுத்து நீங்க கிரெடிட் கார்டு கடன்களை நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே. ஏன்னா இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. இன்கேஸ் உங்ககிட்ட பர்சனல் அதிக பர்சனல் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணலாம்னா அதுக்கு கம்மியா எங்க உங்களுக்கு லோன் கிடைக்குதோ இல்லன்னா கோல்ட பிளஸ் பண்ணி நீங்க வந்து அந்த உங்க பர்சனல் லோனை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணலாம். ஸோ கோல்டு லோன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 9% ஆவரேஜ்னு வைங்களேன் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதை வச்சு உங்களுக்கு பர்சனல் லோன் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு லோனை வச்சு இன்னொரு லோனை நீங்க க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. அதுக்கு சின்னதா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகே. எஸ். ஸோ பிளைண்டா பர்சனல் லோன் எடுத்து நீங்க கடன்களை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு சொல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகே. எஸ். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப நீங்க இப்போ நீங்க பர்சனல் லோனோ இல்ல நீங்க வந்து இது ஹோம் லோன் இருக்குன்னு வைங்களேன். நீங்க வந்து லோன் வாங்கும்போது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருக்கும். ஓகே. நீங்க 5 இயர்ஸ் நீங்க வந்து ரெகுலரா பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும் உங்க கிரெடிட் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. இப்ப என்ன ஆகுது உங்க கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்க புது கிரெடிட் ஸ்கோரை வச்சு நீங்க பேங்க் கிட்ட நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றதுக்கு நீங்க வந்து நெகோசியேட் பண்ணலாம். ஓகே. இந்த இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இது யாருமே நம்ம யாரும் தெரியல, அவேர்னஸ் இல்ல, யாரும் பண்றது இல்ல. ஓகேங்களா. ஓகே. சோ நீங்க இப்ப இப்ப நீங்க எந்த பேங்க்ல லோன் இருக்கோ உங்க கரண்ட் கிரெடிட் ஸ்கோரை வச்சுட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி பேங்க்ல கேளுங்க. ஓகே. இன்கேஸ் பேங்க் அதை ஒத்துக்கல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வேற ஒரு பேங்க்குக்கு போங்க. வேற ஒரு பேங்க்குக்கு போயிட்டு எப்படின்னா பேங்க் டு பேங்க் நீங்க லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா. அதாவது நீங்க பிரைவேட் பேங்க்ல இருந்து கவர்மெண்ட் பேங்க்குக்கு நீங்க லோன் ட்ரான்ஸ்ஃபர் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா. அந்த மாதிரி பேங்க் டு பேங்க் நீங்க லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படி புதுசா நீங்க கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு அப்போ உங்களுக்கு சிபில் ஸ்கோரை வச்சு அவங்க வந்து இது கணக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா. அப்படிங்கும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. ஸோ அந்த கொட்டேஷன் வச்சு உங்க எக்ஸிஸ்டிங் பேங்க் கிட்ட நீங்க நெகோசியேட் பண்ணலாம். ஓகே. என்கிட்ட இந்த பேங்க்ல எனக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு சொல்லி இப்ப என்ன சொல்லின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க நெகோசியேட் பண்ணலாம். ஓகே. இது ஒன் ஆஃப் த ஐடியா. ஓகே. எஸ். ஸோ இதுக்கெல்லாமே உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்க சிபில் ஸ்கோர் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா நீங்க மந்த் அண்ட் மந்த் நீங்க வந்து அஹ், எந்த ஒரு இஎம்ஐ நீங்க மிஸ் பண்ணாம நீங்க கட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்க சிபில் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. காட் இட். எஸ். ஸோ தென் பாத்தீங்கன்னா அதாவது உங்ககிட்ட சம்திங் உங்கள்ட்ட ஒரு சின்ன கடன் இப்ப சின்ன கடன் ஒரு 1 லேக் 2 லேக் கிட்ட அந்த உங்களுக்கு சின்னதா கடன் இருந்துச்சுன்னா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு பணத்தை பாரோ பண்ணிட்டு நீங்க அதை பே பண்ணிடலாம். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வாங்கும்போது உங்களுக்கு பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட் எதுவும் பெருசா இருக்காது. ஓகேங்களா. பட் நான் நீங்க வெளியே வாங்குற கடனுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஐடியாஸ். அண்ட் லிக்விடிட்டேட்டிங் யுவர் அசெட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களால ரொம்ப ஒரு எமர்ஜென்சி ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஒரு கடன் சுச்சுவேஷன் வைங்களேன். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அசெட் லைக் கோல்ட்
இல்ல எஃப்டிஸ், இல்ல எல்ஐசிஸ் இதெல்லாம் நீங்க வந்து லிக்விடேட் பண்ணிட்டு, அதுல வர காச வச்சு நீங்க வந்து உங்க கடன்கள நீங்க குளோஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட பிளஸ் பண்றது, இல்ல ஏதாச்சும் நீங்க பழைய எஃப்டி உங்க பேரன்ட்ஸ் இல்ல கிராண்ட் பேரன்ட்ஸோட எஃப்டி இருந்துச்சுன்னா, அதுலருந்து பணம் எடுத்து நீங்க வந்து உங்க கடன்கள குளோஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ல. ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஆ ஆல்வே ஆல்வேஸ் டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே. என்னதான் நீங்க கடன் இருந்தாலும், நீங்க வந்து சில பேர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து அ ப்ரீபேயிங் பண்றேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் அதாவது நெறைய அமௌண்ட் கட்டி, நான் வந்து என்னோட லோன குளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் அந்த மாரி பணத்துல வந்து கை கை வைப்பாங்க. ஸோ அந்த மாரி கை வைக்காதீங்க. ஏன்னா, ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஓகேங்களா? கடன வச்சுக்கிட்டு. அந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க உங்க எமர்ஜென்சி ஃபண்ட் கை வச்சீங்கன்னா, இன்னும் ரொம்ப ரொம்ப கண்டிஷன்ஸ் ரொம்ப வொர்ஸ்ட் கண்டிஷன் ஆயிருவீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்வேஸ் டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். யாஹ்! எஸ். அண்ட் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம். ஓகே. அதாவது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் பரவால்ல. ஓகேங்களா? உங்களுடைய இன்கம் இன்கிரீஸ் ஆக ஆக, நீங்க அந்த கடன்கள சீக்கிரம் குளோஸ் பண்ணிறலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ உங்களுக்கு இருக்கிற உங்க பிக்கஸ்ட் ஒரு அசெட்ன்னு பார்த்தா, உங்க இன்கம் தான் நான் சொல்லுவேன். நீங்க நீங்க நெனச்சீங்கன்னா, எவ்ரி இயர் வந்து 12% 12% இல்ல மோர் தென் 12 இல்ல 30% கூட உங்க இன்கம் நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். ஓகே. லைக் உங்களோட இன்கிரிமென்ட், புரமோஷன் அதெல்லாம் சொல்றேன். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது எவ்ரி இயர் நீங்க 20% 30% கிட்ட நீங்க உங்க இன்கம் நீங்க இன்கிரீஸ் பண்ண முடியும். ஓகே. அந்த மாரி உங்க ஸ்கில்ஸ யூஸ் பண்ணி உங்க இன்கம்ம நீங்க இன்கிரீஸ் பண்ணும்போது, உங்க கடன்கள நீங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் நீங்க குளோஸ் பண்ணிறலாம். ஓகே. இல்லன்னா ஒரு சைடு இன்கம் மாரி நீங்க கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஈவன் மந்த்லி ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா நீங்க ஏர்ன் பண்ணாலுமே, அத வச்சு சீக்கிரம் வந்து உங்க கடன்கள நீங்க குளோஸ் பண்ணிடலாம். ஓகே. எஸ். ஸோ எய்தர் உங்க இன்கம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒர்க்ல நீங்க இன்கம் இன்கிரீஸ் பண்ணலாம். இல்லன்னா ஒரு சைடு இன்கம் மாரி கிரியேட் பண்ணிட்டு, அ உங்க இன்கம் இன்கிரீஸ் பண்ணிட்டு, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட வந்து உங்க கடன்கள நீங்க குளோஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. எஸ். ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, அ அதாவது டெட் ரிடக்ஷன் இஸ் நாட் அ மேத். இட்ஸ் அபௌட் மென்டல் பீஸ், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் வொர்த். ஓகேங்களா? அதாவது ஜஸ்ட் நம்ம வந்து வெறும் கால்குலேட்டர் மட்டும் போட்டு அத அதாவது எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அத மட்டும் பார்க்கறது வந்து இதுக்கு அந்த டெட் ரிடக்ஷன் கிடையாது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மென்டல் பீஸ், உங்க செல்ஃப் கண்ட்ரோல் இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா, ஆ உங்க உங்களுடைய மனசு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இந்த கடன்கள குளோஸ் பண்றது. ஓகே. ஏன்னா ஐ நோ நானும் ஒரு ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷன்லலாம் இருந்து தான் வந்தேன். இந்த கடன்கள் சிச்சுவேஷன்ல இருந்து தான் வெளிய வந்தேன். ஓகேங்களா? உங்களோட சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட் செட் டோட்டல் கம்ப்ளீட் டிஃபரெண்ட்டா இருக்கும். எப்படியாச்சும் இந்த கடன்லருந்து வெளிய வரணும்னு சொல்லிட்டு, யார் எது சொன்னாலும் அப்படியே நான் நம்பி ஏதோ தப்பான விஷயம் நம்ம பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்ம பண்ணாம இருக்கணும்னா, நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் ஒண்ணு வேணும். ஸோ சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லணும்னா, என்னுடைய ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். என்னோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு கவர்ன்மென்ட் பேங்க்ல ஒரு லோன் வச்சிருக்கோம். ஓகேங்களா? கவர்ன்மென்ட் பேங்க்ல லோன் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு அ 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. கைக்கு 20 எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஒரு கவர்ன்மென்ட் பேங்க்ல இருந்த லோன தூக்கி பிரைவேட் பேங்க்ல மாத்திட்டாரு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்தோம். இப்போ வந்து அவருக்கு என்ன பண்ணே தெரியல. ஓகேங்களா? அந்த ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதனால யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி டக்குன்னு மாத்திட்டாரு. அது இன்னும் எங்களோட சிச்சுவேஷன் இன்னும் ரொம்ப வொர்ஸா ஆக்கிருச்சு. ஓகேங்களா? இந்த மாரிலாம் நமக்கு நடக்கும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல. ஸோ உங்க செல்ஃப் கண்ட்ரோல், பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். உங்க கடன் நீங்க அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது. ஓகே. எஸ். அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது, உங்க ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்லோவா இருக்கும். பட் நீங்க கன்சிஸ்டன்ஸியா பண்ணும்போது, அதுவே ஒரு கட்டத்தில வந்து ஃபாஸ்ட் ஆயிரும். ஓகே. இது வந்து இங்கிலீஷ்ல ஒரு நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்லோ இஸ் ஸ்மூத் அண்ட் ஸ்மூத் இஸ் ஃபாஸ்ட். ஓகே. ஸோ உங்க என்னதான் ஸ்லோவா இருந்தாலும் உங்க ப்ராசஸ நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த இங்க இங்க ப்ராசஸ் மேல ட்ரஸ்ட் பண்ணி நீங்க ரெகுலரா நீங்க கன்சிஸ்டன்ஸியா இருக்கும்போது, ஒரு நாள் உங்க கோல் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே. எஸ். ஓகே. ஸோ இதுதான் மிஷின்ஸிஸ். இது ரொம்ப சின்ன மிஷின்ஸ். பட் ஆனா, இது 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 வந்து ஆக்ஷன் எடுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ இந்த மிஷின்ஸிஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ராக்கர் காட்டுறேன் இல்லையா? அந்த ட்ராக்கர்ல வந்து ஒரு லிஸ்ட் உங்களோட உங்க எல்லா கடன்களையும் ஒன் பை ஒன்னா லிஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் அது இஎம்ஐ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க சூஸ் பண்ணுங்க.
ஓகே. ஸோ இந்த கடனுக்கு அதாவது எப்படி எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 5, 6 கடன் இருக்குன்னா, மேபி அதுல வந்து நீங்க எதர் யூ கேன் சூஸ் அவலான்ச் மெத்தட் ஆர் ஸ்னோபால் மெத்தட். ஓகேங்களா? பட் ஆனா இப்ப 5 லோன் இருக்குன்னா, அந்த 5 லோனுக்குமே வந்து இந்த ரெகுலரான மந்த்லி இஎம்ஐ நீங்க கட்டியே ஆகணும். ஓகேங்களா? அது வந்து நான் நெகோசியபிள். அத நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மந்த்லி இஎம்ஐ 5 கடனுமே கட்டுங்க. ஓகேங்களா? அது இல்லாம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட வச்சு எய்தர் ஸ்னோபாலோ இல்ல அவலான்ச் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு அந்த கடன்கள கொஞ்சம் குளோஸ் பண்ற மாரி பாருங்க. ஓகே. இல்லன்னா வந்து அ ரெகுலரா பே பண்ற இஎம்ஐ ஓட அதிகமா கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நீங்க பே பண்ணுங்க. ஓகே. எஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா, அதான் யூ கேன் உங்க எப்படி இங்க வந்து பே ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு, உங்க பேமெண்ட்ட நீங்க ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் இஎம்ஐஸ் வந்து எல்லாமே உங்க பேங்க்ல இருந்து ஆட்டோவா அவனே அவனே எடுத்துடுறான். ஓகேங்களா? இன்கேஸ் இல்லன்னா, நீங்க யுபிஐ மூலமா ஆட்டோமேட் பண்ணிருங்க. ஓகே. அண்ட் ஒரு சைடு இன்கம் இல்ல இன்கம் இன்கிரீஸ் பண்ற மூலியமா உங்களுடைய புராகிரஸ நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. எஸ். ஸோ இவ்வளவுதான் இந்த மிஷன் 6. ஓகே. பட் ஆனா இது இது பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது? எல்லாமே ஒரு தியரி தான். இது தியரி தான். பட் நீங்க பிராக்டிகலா அப்ளை பண்ணும்போது யூ ஃபீல் லாட் ஆஃப் டிஃபிகல்டி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி டைம்ல கொண்டு வாங்க. நம்ம என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே. எஸ். நான் சின்னதா ஒரு கேஸ் ஸ்டடி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு நிறைய பேர்ட்ட நான் வந்து ஒரு ஒன் டூ ஒன் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 2 பேர்ட்ட நான் பேசும்போது இப்ப 2 பேருமே காமனான திங் தான் பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட் ட்ராப். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் கார்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மினிமம் பேலன்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களோட சின்ன கடன் வந்து பெருசாயிருச்சு. ஓகேங்களா? ஸோ 2 பேருக்குமே சேம் அதேதான். ஓகே. ஒருத்தருக்கு எதனால கடன் ஆயிருச்சுன்னா, ஒருத்தர் வந்து ஏதோ நான் வந்து ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் மாரி வாங்குனாரு. கடைசில அந்த கோர்ஸ் ஒழுங்காவே பண்ணல. பாதியிலேயே அவுட். அந்த கோர்ஸ்லயே வெளிய வெளிய வந்துட்டாரு. ஓகேங்களா? இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அ ட்ரேடிங் பண்றேன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி லாஸ் ஆயிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப என்னன்னா, 2 பேருமே சின்ன ஒரு கடன் தான். ஒருத்தருக்கு வந்து 50,000 இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, 1,00,000 அந்த மாரி தான். ஸோ 2மே வந்து கம்பேர் பண்ணும்போது 2மே சின்ன கடன் தான். ஈஸியா நம்ம இந்த கடன்ல இருந்து வெளிய வர முடியும். பட் ஆனா 2 பேரும் என்ன பிரச்சனைன்னா, ஆ நான் நான் என்ன ஐடியா குடுத்தேன்னா, உங்க வீட்லயோ, உங்க ஸ்பௌஸ் கிட்டயோ, உங்க அம்மாகிட்டயோ ஏதோ கோல்டு இருந்துச்சுன்னா, கோல்ட பிளெஸ் பண்ணி இத ஈஸியா நீங்க குளோஸ் பண்ணிறலாம். அதுலருந்து வெளிய வந்துருங்கிற மாரி நான் ஐடியா குடுத்தேன். ஏன்னா 50,000ங்கிற ஒரு விஷயம் இல்ல. 1,00,000க்கும் பெருசு விஷயம் இல்ல. ஈஸியா வெளிய வந்துரலாம். கோல்ட பிளெஸ் பண்ணி. பட் ஆனா என்ன விஷயம்னா, அவங்க வாங்குனது அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியல. ஓகே. பேரண்ட்ஸ்க்கும், ஸ்பௌஸுக்கும் தெரியல. ஸோ நான் சொன்னேன் வேற ஆப்ஷனே இல்ல. போய் சரண்டர் ஆயிருங்க. உங்க அம்மாகிட்டயோ, உங்க ஸ்பௌஸ் கிட்டயோ சரண்டர் ஆயிட்டு இந்த மாரி தெரியாம பண்ணிட்டேன். ஆ உங்க கோல்ட வச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, அத கடன குளோஸ் பண்ணுங்க மாரி ஒரு ஐடியா குடுத்தேன். ஸோ இதுதான். ஸோ அ ஸோ இந்த மாரி ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்க சிச்சுவேஷன் பொறுத்து மாறும். ஓகேங்களா? அவங்கள எப்படி அவங்க குளோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே. யாஹ்! எஸ். ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம வந்து சீக்கிரம் நம்ம முடிச்சுட்டோம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ்னா நீங்க கேட்கலாம். இந்த செஷன் ரிலேட்டடா. எஸ். வைத்தீஸ்வரன், கோ ஹெட். எனக்கு எந்த டவுட்டும் இல்லை சார். ஏதோ சொல்லுங்க. ஓகே. ஓகே. ஸோ உங்களுக்கு பெருசா கடனும் எதுவும் இல்ல. கரெக்ட்டா? லாஸ்ட் டைம் ம். டிஸ்கஸ் பண்ணும்போது. இல்ல சார். ஓகே. ஸோ ஃபியூச்சர்ல எதுவும் ஃபியூச்சர்ல எதுவும் கடன் வாங்குற ஐடியால இருக்கீங்களா? இப்போதைக்கு எதுவும் அதெல்லாம் எதுவும் இல்லை சார். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ட்ரை டூ அவாய்ட். ஓகேங்களா? எஸ் ஓகே அதுதான். சார். அதான் நீங்க வாங்கலாம். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அது அந்த கடன் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஓகேங்களா? உங்க கண்ட்ரோலுக்கு மீறி நீங்க போகக்கூடாது. ஓகே. ஓகே சார். எஸ். அதுதான். அது பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்க எடுக்கிற கடன் இது நல்ல கடனா? உங்களுக்கு ஒரு இன்கம் தருதா? இல்ல உங்களுடைய அசெட் எதுவும் குரோ ஆகுதா? அந்த மாரி பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே சார். ம். காட் இட். ஓகே. ஸோ உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் உங்களோட அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ ஓகே நான் சார். 2 பேர் நம்பர் நான் ஷேர் பண்றேன். ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ம். ஆஃபர் குடுப்பாங்க. அத கொண்டு வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பெஸ்ட்டா ஆஃபர் பெஸ்ட்டா பிளான் பெஸ்ட்டா இருந்துச்சுன்னா,
உடனே எடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்க டிலே பண்ண வேணாம். ஓகே சார். ஓகேங்களா? ஏன்னா டிலே பண்ண பார்த்தீங்கன்னா, தள்ளி போட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 90 டேஸ் சேலஞ்ச் இந்த 90 டேஸ் சேலஞ்சோட அல்டிமேட் டார்கெட்டே வந்து நீங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்றது தான். ஓகே. எஸ். ஓகே. கன்சிஸ்டன்ஸா 2 வீக்ஸ் இருந்தா 2 வீக்ஸ்க்குள்ள உங்க இந்த 2 இன்சூரன்ஸ் நீங்க போட்டுறலாம். ஓகே. எஸ். அண்ட் ஆல்சோ ஓகே. பேரலா வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணியிருந்தேன் சார். ஓகே, ஓகே. ஸோ அது எவ்வளவு பில்ட் பண்ணியிருக்கீங்க ஆஸ் ஆஃப் நவ்? ஐ திங்க் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே. எஸ். காட் இட். ஸோ எஸ் அதான். அதான். ஸோ அதான் வே அதான் வேற ஏதாச்சும் உங்களுக்கு அந்த ஆர்டி அமௌண்ட்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் வந்து அ நார்மல் பேங்க்குக்கு மாத்த அத வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா நீங்க எடுத்து வைங்க. ஒரு லம்ப் சம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாரி எடுத்து வைங்க. ஓகே. சார் எஸ். ஓகே சார். ஓகே. அது எடுத்துட்டீங்களா? அந்த ஆர்டில உள்ள பணத்த எடுத்துட்டீங்களா? க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன் சார். ஓகே, 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 ஓகே. எஸ். எடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன் சார். ஓகே, ஓகே. காட் இட். ஓகே. வேற டவுட் இருக்கா உங்களுக்கு? இது இல்லாம வேற ஏதாச்சும்? வேற எதுவும் இல்லை சார். ஓகே, ஓகே. காட் இட், காட் இட். ஸோ அந்த மிஷன் டூ ரெக்கார்டிங் பார்த்தீங்களா? அஹ், மிஷன் டூ ரெக்கார்டிங் நான் டைம் பார்க்கல இல்லை. சார். நான் அக்கௌண்ட் கிளாஸ் ஓகே, பார்க்க மாட்டேன்றதுக்கு சார் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. இல்ல அந்த கரெக்ட் தான். பட் ஆனா மிஷன் டூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? எல்லாமே வந்து பிராக்டிகலா எல்லாமே வந்து என்ன எல்லாமே டூல்ஸ் தான். நீங்க லைவா இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓகே. போர் அடிக்காது. பாத்துருங்க. ஓகேங்களா? எஸ். பாத்துட்டு ஓகே. அந்த நெட்வொர்க் சீட்டை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே சார். ஓகே, ஓகே. ஓகே வைஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்யூ சார். ஓகே. எஸ். வெல்கம் தீபக் சார். வெல்கம். சொல்லுங்க சார். அதான் சார் இந்த செஷன் எப்படி இருந்தது? மேக்ஸிமம் இந்த செஷன் ஆல்ரெடி இது செஷன் உங்களுக்கு எப்படியும் புதுசா இருந்திருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இதுல நீங்க நிறைய பூந்து விளையாண்டுருக்கீங்க. ஆ, இந்த செஷன் ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்களா? இந்த செஷன்ல ஏதாச்சும் நீங்க? புதுசா என்னங்க சார், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்புறம் எது குட் ஓகே. டெபிட் எது பேட் டெபிட் ஆல்ரெடி நான் மைண்ட்ல வச்சிருக்கிறேன். எஸ், எஸ், எஸ். இருக்கிறத வச்சு நம்ம சுத்த வேண்டியதான். அப்புறம் நம்ம கையில இருக்கிறத அப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். எஸ், 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 எஸ். எஸ். இப்போ ஒண்ணும் கூட அதுதான். இல்லை, நேத்து கூட ஒரு 6 லேக்கு போய் கோல்டு ஃபிளச் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே, ஓகே, ஓகே. எதுக்கு சார்? ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்ஸ்க்காகவா? இல்ல எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ்க்கா? இல்ல கடன் க்ளோஸ் பண்றதுக்காகவா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார், சும்மா வீட்டுல கோல்டு தூங்கிட்டு இருக்கு. எஸ். பழைய கோல்டுங்களா? அதாவது யூஸ் பண்ண, அதாவது இருக்கு ஆ, எல்லாமே யூஸ் ஆ, ஆ. பண்றோம். அது ஒரு சில ம். வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். எஸ், 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 எஸ். அதுதான். ஸோ அதை எடுத்து அப்புறம் ரொட்டேஷன் போட வேண்டியதான். எஸ், நம்ம எஸ். பிசினஸ்ல போட வேண்டியதான் அது. ஓகே, ஓகே, ஓகே. அதான். ஸோ கோல்டுல இது ஒரு கோல்டு வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். அட்வான்டேஜ் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா அவ்வளவு பெரிய அசெட் வீட்ல சும்மா தூங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க ஆமா, ரொட்டேஷன் பண்ணி இது பண்ணலாம். எஸ். ஆமாங்க சார். காட் இட். எஸ் சார். ஸோ அதான். ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, நீ அடுத்த செஷன் நீங்க வந்தா தான் உங்களுக்கான ஆக்ஷன் ஸ்டெப் வரும். ஓகே. உங்களுடைய உங்க உங்க ஆமாங்க சார். அதான் உங்க ஃபினான்ஸ் கோல நீங்க பிளான் பண்றது அண்ட் ஆல்சோ உங்க அசெட் அலோகேஷன் பண்றது. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் மாசம் மாசம் எவ்வளவு எஸ்ஐபி ஓகே. பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பதான் அந்த கிளாரிட்டி வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஓகே. செஷன் எல்லாமே அதை பத்தி தான் இருக்கு. ஓகேங்களா? எஸ் நீங்க கண்டினியூ வாங்க. ஓகேங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லைங்க சார், அந்த ஓகே. 2 செஷன் வந்து நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்டன் பண்ண என்னோட போன்ல ப்ராப்ளம்ங்க. ஓகே, நெட்வொர்க் ஓகே, கட்டாய் ஓகே. கட்டாய் வந்துட்டு இருக்கு. இன் ஆமா. வருவா அப்புறம் அவுட் ஆயிருது, இன் வருவா அவுட் ஆயிருது. எஸ். லாஸ்ட் செஷன். கவனிச்சேன், கவனிச்சேன். இல்ல, நான் அந்த ரொம்ப 2 செஷனையும் நான் அட்டன் பண்ணிருக்கணும். ஏன்னா எஸ் அட்வைசரா வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அதையும் நான் லேர்ன் பண்ணணும்னு சொல்லித்தான் நினைச்சேன். ஆ, பட் ஆ. நீங்க சொன்னது இதுல பிளாட்ஃபார்ம்ல செக் பண்ண சொன்னது அதெல்லாமே ஓகே தான். ம். எஸ், ஏன்னா எஸ். பிளாட்ஃபார்ம்ல செக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சில நாலேஜ் தெரிஞ்சதுன்னா நம்ம பிளாட்ஃபார்ம்ல செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் தெரியாம இருந்ததுன்னா அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு போய் மாட்டிக்குவோம். ஆமா, 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 ஆமா. ஆமா. ரெகுலர் ஆமா. ஆமா. நீங்க டெர்ம் பாலிசிலாம் எடுக்கும்போது ஈஸியா ஏமாத்துவாங்க. அந்த ரெகுலர் பே, லிமிட்டெட் பே அதெல்லாம் நீங்க ஈஸியா ஆமாங்க, அது இருக்குது. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னன்னா, ம். ஒரு டிஸ்கஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கே கொஞ்சம் பிலீவ்னஸ் வரும். சரி, இதெல்லாம் இப்படி இப்படி ம். இருக்கா, இந்த மாதிரி பண்ண ம். முடியுமா அப்படின்ட்டு. ம். எஸ், ஆன்லைன்ல எஸ், போய் எஸ். எடுக்கும்போது நம்ம யூடியூப்ல மத்த இன்ஃபுளுசர் சொல்றத வச்சு எடுத்துருவோம். பட் அது நம்ம பிராக்டிக்கலா வந்து மாட்டும் போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதுலயும். எஸ், எஸ்.
ஆமா. இன்னொன்னு என்ன இருக்குன்னா, எல்லாமே கவர் பண்ணியிருப்பான்னு கேட்டா டவுட் தான். மேபி ஆமாங்க. ஒரு ஏன்னா ஒரு அதுல சில நம்மளுக்கு பாலிசி சேல் பண்றதுக்கோசரம் அப்படி பண்ணலாம். எஸ். பட் கரெக்ட். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து இதுல வந்து இந்த இன்சூரன்ஸ் இதுல வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஓகே தான், கம்பேரிசனுக்கு ஓகேங்க. ஆமா. பட் கம்பேர் ஏதாச்சும் ஒரு பண்ணலாம். கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு அட்வைசர் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு இது இருக்கு. எதா இருந்தாலும் நம்ம அட்வைசரை போய் நம்ம புஷ் அப் பண்ணலாம். அவங்க வேலை நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எஸ், 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 எஸ். அது இல்லாம இன்னும் என்ன அட்வான்டேஜ்னா, கிளைம் டைம்ல உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு கிளைம் டைம்ல. ஆமாங்க. சப்போஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினாங்க, இப்ப ம். ஃபேமிலிலயே ஒருத்தங்க வச்சிருப்பாங்க, மறந்துருவாங்க, என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ ஒரு இன்சூர் பர்சனே இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னா அவங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருவாங்க. பட் ம். ஃபேமிலில இருக்கும்போது அவங்க வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்கு தெரியும். நம்ம அவங்களோட கான்டாக்ட்ல இருப்போம். ம். அப்படிங்கும்போது ம். நம்மளே போய் ஆட்டோமேட்டிக் ஹெல்ப் பண்ற கெப்பாசிட்டில நம்ம இருப்போம். ம். டெண்டன்சில நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஓகே. இதே ஆன்லைன்ல போட்டோம்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, அதெல்லாம் எதுவும் ம். அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ம். பாலிசி சேல் பண்ண வேலை முடிஞ்சுச்சு. எஸ். எஸ் இப்போ சார். ஒரு கரெக்ட்டா. பாலிசி நான் பார்த்தேன் சார். அ நம்ம ப்ராடக்ட் சொல் என்னோட ப்ராடக்ட்ல ஓகே, ஓகே. நிவா போபால்ல. ரிய நிவாபு போல ரியசூ 3.0 அது பக்கா பிளானா இருக்குங்க. ஓகே. கம்பேரிட்டிவ்லி எல்லாமே. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. காட் இட் சார். ஓகே. ஸோ அதான் உங்களுடைய பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மத்த மெம்பர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஓகே. கண்டிப்பா, எஸ் கண்டிப்பா. அதான். எஸ் அதான். நான் அது ஸோ அது என்னதான் 2 செஷன் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். பட் ஒரு செஷன் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் செஷன் வந்து இங்க கோயில் ஃபங்க்ஷன் தைப்பூசம் அந்த இதுல. ஆ அதனால ஆமாமா. அங்க போயிட்டேன். ஆமாமா, ஆமா. இட்ஸ் அடுத்த ஓகே சார். செஷன் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். அதுல டிராவலிங்ல வந்து எனக்கு இது பண்ண முடியலைங்க. ம், ம், ம். எஸ், எஸ். நோ இட்ஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃப்ரீயா இருக்கும்போது ஜஸ்ட் நீங்க ரெக்கார்டிங் கேளுங்க. ஏன்னா ஒரு 1 ஹவர் ரெக்கார்டிங் தான். அவ்வளவுதான். ஸோ 8:00 ஆமா, ஸ்டார்ட் ஆமா, பண்ணா ஆமாங்க. 9:15 அதுக்குள்ள முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயா இருக்கும்போது ஆமாங்க சார். ரெக்கார்டிங் பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஸோ அடுத்த செஷன் வாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஓகே, ஓகே. யாஹ்! அதனாலதான் நீங்க நீங்க லாஸ்ட் செஷன்லயும் கூட நான் அந்த பிஇடி டிசீஸ் எதுன்னு உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். நீங்க லைவ்ல இருக்கும்போது நான் ஷேர் பண்ணிருப்பேன் உங்களுக்கு. ஆ ஆமாமா. பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். எஸ். எஸ். ஓகே சார். யாஹ்! தேங்க் யூ. எஸ். நெக்ஸ்ட் ஓகே சார். ரங்கேஷ். யாஹ்! தேங்க் யூ. எஸ். வெல்கம் ரங்கேஷ் சார். ரங்கேஷ் சார் வெல்கம். ஸோ சார் ரொம்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வெளியே போவேன் சார். எஸ், எஸ். கொஞ்சம் ஓகே. நோ ம், இஷ்யூ. நீங்க போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போங்க. ம், செஷன் முடிஞ்சது. இனிமே டவுட்ஸ் தான். உங்க டவுட்ஸ் ம், கிளியரா நீங்க போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கோ ம். ஹெட். பாய். வெல்கம் ரங்கேஸ்வர். வெல்கம். ஐ திங்க் ரங்கேஸ்வர் லாஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ டவுட்ஸ். ஓகே. கிளியர். ஓகே. ஸோ ஓகே ரங்கேஷ் சார். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இந்த செஷன் வந்து நம்ம டெட் ஃப்ரீ ஸோ டெட் ஃப்ரீ பத்தி தான் நம்ம இது பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் உங்களுக்கு பெருசா கடன் இல்ல. உங்களோட டிஸ்கஸ் பண்ண வரைக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ எஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப ரீசென்ட்டா தான் வந்து உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க. எஸ். அடுத்த டார்கெட் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி நீங்க அச்சீவ் பண்ணிருவீங்க. ஓகே. ஸோ அத வந்து ரொம்ப டிலே பண்ண வேணாம். இந்த மந்த்லயே முடிச்சிருங்க. இந்த பிப்ரவரிக்குள்ள உங்களுக்கும் எடுத்துருங்க. ஓகேங்களா? எஸ். அடுத்து அடுத்த செஷன் உங்களுக்கு தான். ஓகேங்களா? இந்த அடுத்து உங்க பினான்சியல் கோல் என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். பினான்சியல் கோல் ஆல்ரெடி வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். பட் ஆனா ஆ உங்களுக்குமே அது சேம் இஷ்யூ தான். அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கார்பஸ் இல்ல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எல்லா கார்பஸும் எல்லா பணமும் வந்து அந்த இன்சூரன்ஸ்ல லாக் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒன் டூ ஒன் நம்ம பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய எந்தெந்த இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு டாக்குமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா? என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ரொம்ப டிலே பண்ண வேணாம். காட் இட். ஓகே. சார் அது போக எனக்கு ஒரு இதுங்க சார். நம்ம சொல்லுங்க, கம்யூனிட்டில சொல்லுங்க. ஏதாச்சும் கோட் வேணாலும் சொல்லுங்க. நானும் அனுப்பிச்சுடுறேங்க. ஷேர் பண்றேன். நான் டைரக்ட்டா உங்களுக்கே ஷேர் பண்ணி கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த ஓகே. 3 இது இருக்கு அதுல. நிவா போ எது சார்? நிவா போபால் என்னென்ன நிவா போபால் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அத நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி தர்றேன். ஓகே, நம்ம ஓகே, ஓகே. கம்யூனிட்டில. ஓகே. ஸோ ஓகே. நீங்க ஆல்ரெடி நீங்க ஏஜென்ட் நீங்க ஆமா, ஹெல்த் ஆமா, ஆமா, இன்சூரன்ஸ் ஆமா. ஏஜென்ட்டா இருக்கீங்களா? ஓகே, ஓகே, ஓகே. காட் இட், காட் ஆமாங்க, இட். ஆமாங்க. ஹெல்த் அண்ட் லைஃப் 2மே இருக்கு. ஓகே, ஓகே. காட் இட், காட் இட், காட் இட். ஓகே. இது ஒரு என்ன நல்ல ஒரு பிரீமியம் இதுதான். வருது, அதுல என்னென்ன இருக்கு, ம், 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 ம். எல்லாமே நம்மளும் ஓகே. ஷேர் பண்ணலாம்.
ஓகே. காட் இட், காட் இட், காட் என்னன்னா இட். அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கான்டாக்ட்டுங்க எல்லாமே ம். ஃபியூச்சர் வரைக்கும் ம். வரும். ஓகே. காட் இட், காட் இட், காட் இட். ஓகே சார். சோ ஒண்ணும் பிரச்சனை என்ன இல்ல. நம்ம சோ பிரைஸ் கொடுக்குறோம், என்ன ம், ம், நம்மளும் ம், கோட் கொடுப்போம். ஆன்லைன்ல என்ன ம். டிஃபரன்ஸ் வருது அதை நம்மளே செக் பண்ணிக்கலாம். பட் அவங்களுக்கு ஓகே. எங்க வில்லிங் இருக்கோ அங்க போறதுனால போய்க்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, 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 ஓகே. சோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும்போது ஒன்லி நிவாபோ மட்டும் தான் வச்சிருக்கீங்க. அதர் தேன் வேற எதுவும் இல்ல. நிவாபோ இல்ல இல்லைங்க சார். அது எப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கோடு தான் கிடைக்கும், ஒரு பிசினஸ் ஓகே. தான் பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. இப்ப ஓகே. நீங்க வந்து ஒன்லி நிவாபோல மட்டும் நீங்க ஏஜென்ட்டா இருக்கீங்க. அப்படிதானே? ஆமாங்க. அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து ஐஆர்டிஏவோட நார்ம்ஸ் வந்து எப்படின்னாங்க, ஒரு ஆ. பர்சனுக்கு வந்து ஒரு ஹெல்த், ஒரு லைஃப், ஜென்ரல் ஒண்ணு வச்சுக்கலாங்க. ஓகே, 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 ஓகே. ஒரே கம்பெனில. ஜென்ரல் ஆஹா ஜென்ரல் வந்து நம்ம இதுல வேணாலும் வச்சுக்கலாம். ஜென்ரல்லயே ஹெல்த் வரும், ஒவ்வொரு ஆ. காம்ப்ளிமெண்டரியா வந்துரும். ம், ம். லைஃப்ல வந்து இப்ப ஓகே. எல்ஐசி வச்சிருந்தோம்னா மேக்ஸ் லைஃப் வச்சிருக்க கூடாது, ஏதோ ஒண்ணுதான் வச்சிருக்க முடியும். அதே மாதிரி ஓகே. ஹெல்த்லயும் வந்து பார்த்தோம்னா ஸ்டார் ஹெல்த் இதே கம்பைன் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு ஓகே, சிலர் ஓகே. பாக்குறாங்க. அது எப்படின்னம்னா அவங்களோட ஃபேமிலி கன்சர்ன்ல ஒருத்தங்க எக்ஸாம் எழுதி கோட் எடுத்திருப்பாங்க. சப்போஸ் என்னோட ஓகே, ஸ்பௌஸ் ஓகே. வந்து எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்லயோ ஆதித்யா பிர்லாவோ அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓகே, ஓகே, ஓகே. சோ அந்த மாரி. காட் இட், காட் இட், காட் இட். ஆமாங்க. ஓகே. சோ நீங்க லைஃப் இன்சூரன்ஸ்ல என்ன வச்சிருக்கீங்க? லைஃப் இன்சூரன்ஸ்ல? லைஃப் இன்சூரன்ஸ்ல ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப். ஓகே. ஆக்சிஸ் மேக்ஸ் இல்ல. சோ இருக்கிறதுலயே வந்து அதிக கிளைம் செட்டில்மென்ட் கிளைம் ரேஷியோ வச்சு ரேஷியோ. உங்களுது தான். ஓகே. அது இந்த போன குவார்டர்ல ஆமாங்க. அது குவார்டர் டு குவார்டர் மாறும். ஓகேங்களா? எஸ், குவார்டர் எஸ், டு எஸ். குவார்டர் மாறுங்க சார். ஆனா ஓவரால்ல பார்த்தோம்னா இவங்களுக்கு தான் 99.95% இருக்கு. 99.9 எஸ். இருக்கிறதுல அதான் அதிகம். ஆமாங்க. எஸ். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஐசிஐசிஐ, டாடா அதுக்கப்புறம் தான் வராங்க. ஓகே, ஓகே. ஆமாங்க. ஆமாங்க. ஓகே, ஓகே. சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் கம்யூனிட்டில இருக்காங்க. பீப்பிள்ஸ் இருக்காங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக. சோ நான் ஓகேங்க உங்க சார். நம்பர் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? சோ உங்க பிளான் பெஸ்ட்டா ஓகே இருக்கும்போது ஓகேங்க சார். எப்படி நான் தான் பிளான் ரிவ்யூ பண்ணுவேன். ஓகே. நான் தான் பிளான் ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணதுக்கு அதான் அப்புறம் தான் சார், நான் மெயினா சொல்லுவேன். ஒரு மொத்தம் 3 பிளான் தாங்க சார் இருக்கு நிவா பூபால. ஆ, பெருசாவெல்லாம் ஆ, எதுவும் இல்லைங்க. ஆ. ஓகே, ஓகே. யங் பீப்புள்ஸா இருக்கிறாங்க அப்படின்னம்னா அந்த ப்ரௌச்சர்ஸ்லயே வந்து டோட்டலா கிளாரிஃபை பண்ணிரும். யங் பீப்புள்ஸ்க்கு வந்து ஆஸ்பேரோ ஒன்னு சஜஸ்ட் பண்ணலாம். ம், 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 ம். ஓகே, ஓகே, பிரீமியம் ஓகே. கம்மியா வரும். மெட்டர்னிட்டி கவர் இருக்கு. சப்போஸ் மெட்டர்னிட்டி கவர் வேணும்னு எடுத்துக்கலாம். அதுல பெருசாவெல்லாம் ம். பெரிய டிஃபரன்ஸே வராதுங்க சார். ரூ. 1000 ரூ. 2000 தான் வரும் மொத்தமாவே. ஓகே, 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 ஓகே. நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்னா என்னடா பிரீமியம் இவ்வளவு வருது அப்படின்னு பார்ப்போம். பேஸ் பிளான்ல ம். இருந்து 1, 2 தான் மாறி மாறி வருங்க. ஒரு ஓகே, 1000s ஓகே, 2000s அந்த இதுக்குள்ளயே எல்லாமே முடிஞ்சிரும். இப்போ ஓகே, ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா, இப்ப என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரே ம். ப்ராடக்ட்ல வந்து 3 வேரியன்ட் இருக்கு. ஓகே, கோல்டு, பிளாட்டினம், டைட்டானியம் அந்த மாதிரி வேரியன்ட் இருக்குங்க. இதுக்கு ஓகே, ஓகே, பார்த்தோம்னா ஒரு 1000 2000 தான் டிஃபரன்ஸ் வருது. ஆனா டாப் மோஸ்ட் பிளான் வந்து டைட்டானியம். அப்படி எடுக்கும்போது ஓகே, ஓவராலா பார்க்கும்போது ஒரு 5000 உங்களுக்கு எச்சா வரும். ஆனா ஓகே, பெனிஃபிட்ஸ் அது அதிகம். ஓகே, 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 ஓகே. காட் இட். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த அந்த மேட்டர்னிட்டி கவர் சொன்னீங்க. மேட்டர்னிட்டி கவர் வந்து வுமன்ஸ்க்கு தானே கரெக்ட்டுங்களா? பசங்க பசங்களுக்கு அந்த உமன்ஸுக்கு ஓகே, ஓகே. இப்ப இப்போ இப்ப இப்ப ஆஸ்பயர் நம்ம பிளான் இருக்குங்களா சார்? ஓகே. இது நான் உங்களோட டவுட்ட கிளியர் பண்றேங்க. இப்போ வந்து மெட்டர்னிட்டி கவர் வந்து உமன்ஸுக்கு தான். பட் ம், வந்து நம்ம நிவா பூபால வந்து என்ன ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்கன்னா, ம், இப்ப ம். ஆஸ் அ சிங்கிள் மென் வந்து ஒரு 20 இயர்ஸ்ல ஆ, அவங்க பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னம்னா, அவங்க வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து அவங்க சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆ. ஒரு ஓகே. வெயிட்டிங் பீரியட் வந்து 2 இயர்ஸ்ங்க எல்லா டிசீஸ்க்குமே. ப்ரீ ம், எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எதா இருந்தாலும் 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட். ம், இப்ப வந்து ம். அவங்க 20ல வந்து ஒரு பாலிசி எடுக்குறாங்க. ஒரு 25ல அவங்களுக்கு மேரேஜ் நடக்குது. அவங்க ஸ்பௌஸுக்கு வந்து எதுவுமே வந்து இன்சூரன்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது. இன்சூரன்ஸும் அவங்க எடுக்கல. ஓகே, ஓகே, ஓகே. அப்ப வந்து என்ன ஆகுனாங்க, இவங்களோட ஃபர்ஸ்ட் இவர் 20ல ஏஜ்ல எடுத்திருக்காருல்ல, அது கூடயே ம். அவரே வந்து அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்புறம் புதுசா வரவங்களோட இத வந்து இவரே டேக் ஓவர் பண்ணிட்டு வந்துருவாரு. ஃபியூச்சர் ரெடி ஓகே, ஆப்ஷன் மூலியமா. ஓகே, ஓகே, அவங்களுக்கு ஓகே, வந்து ஓகே. வெயிட்டிங் பீரியட் எதுவும் இருக்காது. ஓகே, 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 ஓகே. அதாவது அந்த இண்டிவிஜுவல் பாலிசில ஒரு ஃபேமிலி மெம்பர ஆட் பண்றோம். அப்படி சொல்றீங்க. எ ஆட் பண்ணும்போது அவங்க வெயிட்டிங் பீரியட்ல வந்து உள்ள வரமாட்டாங்க. ஓகே, ஓகே. காட் இட், காட் இட். ஓகே. அது ஒரு ஃபியூச்சர் ரெடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. தென் ம், மெட்டர்னிட்டி ம். கவர்ல 9 மந்த் வெயிட்டிங் பீரியடுங்க. நிவா பூபாவ பொறுத்தவரைக்கும். ஓகே, 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 ஓகே. கரெக்ட்டா அந்த 9 அது மந்த். வந்து யாஸ்பியர்ல மட்டும் ஆஹா. யாஸ்பியர்ல மட்டும் தான் இருக்கு. நம்ம ஓகே. 10 லேக் பாலிசி எடுத்திருந்தோம்னா பெர் இயர் வந்து 24,000. ஓகே, ஓகே. 10 லேக் ஓகே 10 லேக் ஓகே, ஓகே. அது ஏஜ 10 பொறுத்து லேக் சம் மாறும். இன்சூர் எடுத்திருந்தோம்னா ஆ, ஆ, இல்ல இல்லைங்க. 10 லேக் நம்ம ஆ. சம் இன்சூர் எடுத்திருந்தோம்னா 9 மந்த்துக்கு அடுத்து 24,000 ஃபர்ஸ்ட் இதுங்க. அதே செகண்ட் ஓகே, இயர்ல பேபி நம்மளுக்கு பார்ன் ஆகுது அப்படின்னம்னா இன்டூ 2ங்க 48. ஓகே. கவரேஜ் அமௌண்ட் சொல்றீங்க.
கவர், அதாவது மெட்டர்னிட்டி கவரோட அமௌண்ட் மட்டும் ஓகே, 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 ஓகே. 24, அதுக்கடுத்து அப்படியே பிளஸ் 24 48 பிளஸ் 24 அப் டு 1 lakh வரைக்கும் அது டாப் அப் ஆகும் மெட்டர்னிட்டி கவரோடது. ஓகே. அந்த வெயிட்டிங் பீரியட பேஸ் பண்ணி. ஓகே. காட் இட், காட் இட், ஆமா காட் இட். ஆமா ஆமாங்க. காட் இட். தென் பார்த்தோம்னா ஸ்டார்ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அது அலோவ் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஓ! பேபி 2 இயர்ஸ் கழிச்சு அலோவ் ஆகுது. அது ஒரு சின்ன அமௌண்ட் தான் வரும். நான் ஸ்டார்ல இருந்தங்காட்டி அதை சொல்றேன். ஓகே. ஓகே, ஓகே. எனக்கு உங்களோட அந்த 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 நிவாபுபா டீல்ஸ் அனுப்புங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஓகேங்க யாராச்சும் சார். இருந்துச்சுன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த 3 பிளான் டீல்ஸ் அனுப்புங்க. 3 பிளானுமே ஒரு சிம்பிள் ஓ ப்ரௌச்சர்ஸ் தாங்க சார் இருக்குங்க. அனுப்புங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அனுப்புங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாராச்சும் அவங்கள நான் கான்டாக்ட் அனுப்பி விடுறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே. எஸ். ஓகேங்க சார். ஸோ ரொம்ப தேங்க் யூ. உங்களுக்கு எதனாலங்க சார் உங்களுக்கு எதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்? என்னோடதுங்களா? ஸோ ஒரு ஆமா. ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கு. ஸோ அதனால இது ஓகேங்க பண்ணாங்க. நம்ம ஆஃப்லைன்ல பேசலாம் அத பத்தி. ஓகேங்க சார். ம். ஓகேங்களா? எஸ். ஓகேங்க. நான் இப்பவே அம்மாக்கு ஒரு இடையில நான் சொல்லிட்டு அம்மாக்கு ஒரு பாலிசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆ, ஆ, ஆ. ஓகே, இடையில ஓகே. கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எல்லாம் டைட் ஆச்சு, அதனால நான் அதை பிளான் பண்ண முடியல. இன்னைக்கு நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்த பாலிசிக்கு இப்ப நான் புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல ம். பார்த்தோம்னா நல்லாவே சேவிங்ஸ் பண்ண முடியுது நம்மளால. ஓகே, 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 ஓகே. காட் இட், காட் இட். ஓகே. ஓகே சார். அப்ப என்ன ஹெல்த் பாலிசி சொல்றீங்களா அம்மாக்கு அடுத்தது? அம்மாக்கு நீ அதிகபட்சம் ஒரு 1 மந்த்ல எடுத்துருவேங்க நானு. ஓகே, ஓகே. பட் ஆனா இன்னும் பிரீமியம் எடுக்காம தான் அதிகமா இருக்காதா? வச்சிருக்கேன். ஓகே. அவங்க பிரீமியம் சீனியர் கம்மியா சிட்டிசன் தான் இருக்கு. எவ்வளவு வருது சீனியர் சீனியர் சிட்டிசன் இல்ல. சிட்டிசனுக்கு? ஆ. அவங்க சீனியர் சிட்டிசன்ல அதுலதான் ஒரு பெரிய பிரச்சனையே வந்து ஆதார் கார்டுல வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பா இருக்கு, ஆ. கம்மியா இருக்கு ஓகே, ஆக்சுவலா. ஓகே, ஓகே. ஆமா, ஆமா, ஆமா. சொல்லிருக்கீங்க. ஓகே, 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 ஓகே. அதனால வந்து அந்த ஒரு லூப்ப இது பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஓகே. பட் ஆனா கிளைம் டைம்லாம் நீங்க பாத்துக்கணும் அத. அது கிளைம் டைம்ல பிரிண்ட்ல தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேங்க. ஏன்னா நம்ம உண்மையை சொன்னோம்னாலும் என்ன நம்ம ப்ரூஃப் எதுவுமே இல்ல. ம். ஏஜ் ஆமா. 56 சொன்னோம்னா ப்ரூஃப் எதுவுமே இல்ல. ப்ரூஃப் ஓகே. கவர்மெண்டோட ப்ரூஃப் அதான் இருக்கு. ஓகே, 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 ஓகே. ஆதார் கார்டுல கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க ஏஜ். ஆமாங்க ஆமாங்க. சோ ஓகே. அதுதான். இப்ப கவர்ன்மெண்ட் ரெக்கார்ட் என்ன இருக்கோ அதுதான். ஆ. அதுதான் சோ பேசும். எஸ் அவ்வளவுதான். சோ நான் அப்படிங்கும்போது ஒரே உங்களுக்கு வார்த்தை ஓரளவுக்கு முடிச்சிருவேன். அம்மா அம்மா வந்து பெருசா படிச்சது இல்லைங்க, நாலேஜ் எதுவும் இல்ல. அவங்க ஒரு சும்மா ஒரு வெயிட்டிங் இதுல சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரே பாயிண்ட்ல முடிச்சுட்டு போயிடலாம். அதான், அதான், அதான். அப்ப ஆனா கவர்ன்மெண்ட் ப்ரூஃப் என்ன இருக்கோ அதுதான். ஓகே. காட் ஆமாங்க. இட். சோ ஆக்சுவலா ஆதார் கார்டுல இப்ப உள்- எவ்வளவு காட்டுது? ஆதார் கார்டுல? ஆதார் கார்டுல வந்து 1970 தாங்க சார், 78 காமிக்குதுங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஆனா ஆக்சுவலா அம்மாவுக்கு வந்து பாத்தோம்னா 57 பிளஸ் வருதுங்க. ஓ! கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் கிட்ட கேப் வருதா? 13 இயர்ஸ் கேப் வருது. ஓகே. அதான். சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ அதான் அது பெருசா ப்ராப்ளம். ஏன்னா கவர்ன்மெண்ட் ரூல்ல என்ன இருக்கோ அதுதான். சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமாங்க. காட் இட். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேங்க சார், அந்த ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே சிங்கிள் சீட்டரா தான் இருக்கும். ஓகே, ஓகே. சிங்கிள் சீட் எல்லாமே இருக்கு. சரி நான் செக் பண்ணி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே நான் சிங்கிள் சீட்டர் தான். நீங்க பாத்துட்டு நீங்க என்னென்ன அப்டேட் பண்ணுங்க. பார்த்துட்டு நமக்கு மெம்பர்ஸ் யாராச்சும் நமக்கு தேவைப்படும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஓகே. எஸ். தென் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க. அந்த ரீஎஸ்யூ 3.0ன்னு சொல்லிட்டு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ம், அதுல ம், வந்து ம். அன்லிமிட்டெட் சம் அஷ்யூர்டுங்க. ஓகே, 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 நம்ம ஓகே. லிமிட் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. பிரீமியம் வந்து ஒன்ஸ் பே பண்ணா போதும், அன்லிமிட்டெடுங்க. தென் பார்த்தோம்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா வெயிட்டிங் பீரியட் வந்து நம்ம 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க நார்மலா. அதுல வந்து ஓகே, 1 இயரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த 1 இயரா கன்வெர்ட் பண்ணும்போது என்னன்னா அதுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, ஓகே. அந்த மாரி. ஓகே, அதை ஓகே. நம்ம ஆமா. ஓவர் கம் பண்றதுக்கு. ம். ஆமா, ஆமா. எஸ், எஸ், எஸ். அது மட்டும் தாங்க. ம். ஆமா, ஆமா. அதுக்கு நார்மல் தான். அது பாலிசி பேசாலுமே அப்படிதான் இருக்கு. உங்க வெயிட்டிங் ஆமாங்க பீரியட் சார். கம்மி பண்ணா நம்ம அதிகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பே பண்ற மாரி இருக்கும். இப்ப இது பிரீமியம். கண்டிப்பா கண்டிப்பா. எஸ். எனக்கு என்னன்னா நான் இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாம இருக்கேங்க. ஏன்னா நம்ம போய் ம். ஏதாச்சும் ஒண்ணு பார்த்தோம்னா கண்டினியூஸா கால் பேக் வந்துட்டே இருக்கும். அதுதான் பெரிய பிரச்சனையேங்க. அதுக்கு என்ன பண்ணணும், உங்க நம்பர வந்து ஒரு ஃபேக்கா நம்பர் குடுத்துடணும். அது ஓடிபி போட்டு லாகின் பண்ற மாதிரி வந்ததுன்னா அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. இல்ல, இல்ல. பாலிசி அப்படி பசார இல்ல. பொறுத்தவரை ஓடிபி ஓடிபி கேட்க மாட்டாங்க. கேட்கறது இல்ல. சோ நீங்க வந்து ஓகே ஏதோ ஓகே. ஒரு ஃபேக்கா சரிங்க. நம்பர் போட்டு விட்டுறலாம்.
ஓகேங்க. தென் ஐஆர்டியாவே அந்த நம்பரை கொடுத்துட்றாங்க வெளியில. அதான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. ஆஹ் அந்த ஆமா. ஹெல்த் அந்த கார் இன்சூரன்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த டைம் வந்துருச்சுனாங்க ஆஹ் பல ஆஹ் கம்பெனிஸ்ல இருந்து கால் பேக் வந்துட்டே இருக்கும். அது எப்படி வருது நான் கூப்பிட்டு கேட்கும் போது சொன்னாங்க ஐஆர்டியாவே எங்களுக்கு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஏதோ நீங்க ஓகே கேன்வாஷ் பண்ணி நீங்க அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆகும்ல அப்படின்ட்டு. ஓகே. அதாவது அந்த கார் இன்சூரன்ஸ் வந்து முடியிற டைம்ல சொல்றீங்க. ஆமா ஆமாங்க, ஜெனரல் இல்ல ப்ரோ, இன்சூரன்ஸ்ல வருது. ஒரு செகண்ட். ஹலோ, அடிபலா இருக்குது. ப்ரோ சொல்லுங்க அடிபலா சொல்லுங்க இருக்கா? ரங்கேஷ் சார், உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சொல்லுங்க. இப்பதான் கிளியர் ஆச்சு. அதான் உள்ள ம். ஆடியோல வந்தேன். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. இதான் இப்ப கார் இன்சூரன்ஸ் சொன்னார்ல சார், அந்த மாதிரி தான் நமக்கு இஷ்யூ ஆச்சு. இப்ப நான் வந்து யுனைடெட் இந்தியால வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா வேற ஒரு சம்மதர்ல இருந்து கால் பண்றாங்க. இதுக்கு ஆமாங்க. போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன் பண்ண சொல்லி. ஓகே 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 ஓகே. எஸ். இப்ப ஓகே. இப்ப 2 இயர்ஸ் ஆச்சு. ஆ. செகண்ட் இயர் ப்ரீமியம் லாஸ்ட் 2 டேஸ் முன்னாடி தான் கம்ப்ளீட் ஆச்சு. லாஸ்ட் ம். சண்டே வந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி நாங்க இந்த வேற ஒரு கம்பெனில இருந்து கால் பண்றோம், நீங்க அந்த கம்பெனில வந்து பாலிசி பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட இதுல இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸா பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து போர்ட்டபிலிட்டி பண்றாங்க. இல்லைங்க, அந்த போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு. நானே வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட். எஸ், இல்ல இல்ல அது இது கிளைண்டா வந்து. அப்ப நம்ம ஓகே. போகும்போது என்ன போர்ட்டபிலிட்டி பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னாங்க, போர்ட்டபிலிட்டி பண்ணும்போது அவங்க ஏஜென்ட் வந்து கமிஷனுக்கோசரம் போர்ட்டபிலிட்டி பண்ணி கொடுத்துருவாங்க. அது தப்பு சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து ஸ்டார், இல்ல இல்ல நீங்க யுனைடெட் அது இந்தியால இருந்தீங்களா? போர்ட்டபிலிட்டிங்க புரியல. நான் நான் அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த டேட்ல நீங்க வந்து உள்ள வர்றீங்களோ அந்த டேட் வந்து அதுல மென்ஷன் பண்ணி கேட்கணும். அது யாரும் பண்ண ம் மாட்டாங்க. ம் ம் அந்த ம். டேட் நீங்க மென்ஷன் பண்ணி கேட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க வெயிட்டிங் பீரியட் எதுவுமே நீங்க இது பண்ண வேண்டியது இல்ல, வெயிட் பண்ண வேண்டியது இல்ல. ஆல்ரெடி நீங்க அதுலயே 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. பட் ஒரு சிலர் என்ன இல்ல இப்ப பண்ணுவாங்கன்னா நீங்க இது நம்மளுக்கு பாலிசி ஹெல்த்தா வருது. ஜெனரலா? ஹெல்த்துக்கு சொல்றேன், இப்ப நான் ஹெல்த்துக்கு சொல்றேன் நான் மெயினா. ஓகே ஓகே சார், நான் ஜெனரல் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றது. இப்ப காருக்கு வந்து ஜெனரல் தானே வரும், ஸோ அதுக்கு நான் கேட்டேன். ஆஹ் இல்ல, ஜென்ரலுக்கு வந்து நீங்க எதுல வேணாலும் போட்டுக்கலாம். இந்த வருஷம் நீங்க இதுல வச்சிருக்கலாம், அடுத்த வருஷம் உங்களுக்கு பிரீமியம் எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல மாத்திட்டு போய்க்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. அதுதான் நான் கேட்கறேன், அதான் டவுட். இப்ப நம்ம ஹெல்த் லைஃப்னா வந்து லைஃப் லாங் ஒரு ஒரு ஜேர்னில இருக்கணும். இப்ப ஜெனரல்னா சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம் அப்பப்போ. சுவிட்ச் ஓவர் தாராளமா நீங்க இன்ட்ரெ- பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஐடிவி வேல்யூ வந்து கம்மி பண்ணுவாங்க, எச் பண்ணுவாங்க ஜென்ரலை பொறுத்த வரைக்கும். ஆ, நீங்க ஆ. ரெகுலரா வச்சிட்டு இருக்கிற பாலிசிலேயே வச்சிருந்தீங்கன்னா ஐடிவி வேல்யூ வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டே வருவாங்க. ஐடிவி வேல்யூ கம்மி பண்ண என்னாங்கன்னா பிரீமியம் வந்து கம்மியாகும். நம்ம பிரீமியம் அதிகமா ம், கட்டுறதுக்கு ஆசைப்பட்டோம்னா ஐடிவி வேல்யூ வந்து எச் பண்ணி கேட்கலாம். எச் பண்ணி கேட்கும்போது நம்மளோட ஏதாச்சும் லாஸ்ட்ல இது நம்ம இருந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். ஓ, இப்ப இதுல எது பெஸ்ட்ங்கிறது ஒரு ஐடியா கொடுக்க முடியுமா? இப்போ நம்ம ஜென்ரலை அதே பொறுத்த பிளான். வரைக்கும் அது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஆ, நீங்க வந்து இப்ப யுனைடெட் இந்தியால இருந்தீங்கனாலும் ஓகே, நியூ இந்தியா அசூரன்ஸ் இருந்தாலும் அது சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு கம்பல்சரி ரெண்டுமே. பிரீமியம் ஆ, கம்மியா இருக்கும், பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே நீங்க வந்து ஐசிஐசி, ப்ரீமியம் அதுக்கப்புறம் ஒரு ரிலையன்ஸ். 10,000 இருக்கு. இப்போ கரண்ட் ப்ரீமியம் வந்து 10,000 இருக்கு. இப்ப ஓகே, கால் பண்ணது வந்து ஐசிஐசில இருந்தா கால் பண்ணாங்க. ஐசிஐசில இருந்து கால் பண்ணாங்க, உங்களோட பிரீமியம் வந்து அதிகமா சொல்லுவாங்க. சப்போஸ் ஐடிவி வேல்யூ அதிகமா சொல்லுவாங்க. ஐடிவி வேல்யூ அதிகமா சொல்லும் போது உங்களுக்கு பிரீமியம் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆதான் இருக்கும். அப்ப இப்ப யுனைடெட் 10,000 ஓகே, அதுலயே நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஃபியூச்சர்ல கூட. உங்களுக்கு ஐடிவி வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சப்போஸ் ஐடிவி வேல்யூ தான் மெயின் அதுல ஜென்ரலை பொறுத்த வரைக்கும். ஐடியோனா இப்போ அது நீங்களோட ஐடிவி வேல்யூ அப்படிங்கிறது வந்து காரோட டோட்டல் காஸ்ட். இப்போ நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு கார் ஐடியோ வாங்கியிருந்தீங்கன்னா இல்ல இல்ல ஐடியோல வந்து ஒன் செகண்ட் டேட்டா இருக்கு. ஐடியோ வந்து 1,60,000 ஏதோ அனுப்பிச்சிருந்தாங்க. 1,60,000. சப்போஸ் உங்களோட கார் வந்து நியூ ஒன்னா இருக்குது, இல்ல இல்ல அதாவது சிக்ஸ்டி கொஞ்சம் சிக்ஸ்டி ஒன் 6,10,000. 6,10,000. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஐடிவி வேல்யூ வந்து இன்னுமே கம்மி பண்ணி நீங்க வாங்கலாம் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கம்பல்சரி வாங்கிக்கலாம். ஓகே வாங்குனீங்கன்னா ஓகே. உங்களுக்கு பிரீமியம் கம்மியா வரும். அதே வந்து உங்களுக்கு 6 லேக் பத்தாது, எனக்கு ஒரு 8 லேக் வச்சோம்னா தான் நம்மளுக்கு ரீசேல் வேல்யூ. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து கார் வந்து கொலாப்ஸ் ஆகுது, டோட்டல் லாஸ்க்கு வந்து நம்மளுக்கு இப்போ இது ஏதாச்சும் அந்த வந்து மாதிரி ம், ம். இந்த ஐடிவிக்கு டோட்டல் வந்து நம்ம லாஸ்க்கு இதாச்சுன்னா ஹெல்த்ல வந்து ஹெல்த்ல வராது ஐடிவி வேல்யூ. இல்ல இப்ப ஹெல்த்ல வந்து நம்ம லைஃப் கவரேஜ் கொடுக்குறோம்ல, 10 lakhs கவரேஜ் மாதிரி, இதுக்கு வந்து
ஜென்ரலா ஐடிவிங்கிறது ஒரு கவரேஜ் டேர்மா ரேஷியோவா? கவரேஜ் அதுக்குள்ள மட்டும்தான் வரும். ஓ இப்போ நமக்கு 6 lakhs அப்ப சேல் பண்ணும்போது இவ்வளவுதான் போகும். சேல் பண்ணும்போது அதை விட ரீசேல். ரீசேல் பண்ணும்போது நீங்க ஒண்ணுமில்ல, கார் வந்து நீங்க டோட்டல் லாஸ் பண்றீங்க. இப்போ உங்களோட கார் வந்து நியூ நியூ ஒரு புது கார் வந்து நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு ஆமா. வந்து அவன் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டான். அதுலயே வந்து பார்த்தோம்னா 8 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா அந்த மாதிரி தான் ஐடியூ வேல்யூ வச்சிருப்பாங்க. நீங்க கார் கொண்டு போய் எங்காச்சும் ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல டோட்டல் டேமேஜ் ஆகுது, டோட்டல் லாஸ் ஆகுது, அந்த கார் வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம்னா அந்த ஐடியூ வேல்யூ என்ன இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிளைமா கொடுத்துருவாங்க. ஓ கிளைமா கொடுத்துருவாங்க. இந்த இதுல கிளைமா இது கொடுத்துருவாங்க. கொடுக்குற மாதிரி லைஃப்ல வந்து லைஃப்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. மெயின் வந்து நம்ம செட்டில்மெண்ட் ஜெனரலை ஆயிரும். பொறுத்த வரைக்கும் ஐடியூ வேல்யூ வந்து மெயினா பார்க்கணும். இதே இதே ரிப்பேர் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி கிளைம் பண்றதா இருந்தா கிளைம் பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, செட்டில்மெண்ட் அப்படியே இருக்கும். ஏதாவது ஆமா ஆமா சர்வீஸ் ஆமா அந்த ஆமா. மாதிரி மைனர். சப்போஸ் ஒன்ஸ் லாஸ்ட் நீங்க போனீங்கன்னா கம்பல்சரி வந்து உங்களோட ஐடியூ வேல்யூ கம்மி பண்ணி தான் அடுத்த பிரீமியம்ல போட முடியும். ஓ ஓகே ஓகே. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும்போது 6,10,000 இருந்திருக்காது, இன்னும் இன்க்ரீஸா இருந்திருக்கும். நடுவில் ஒரு வாட்டி அதிகமா இருந்திருக்கும். ஒரு 70,000 பக்கமா கிளைம் பண்ணோம் ஒரு இதுல. அப்ப நீங்க அது வந்து அதிகமா இருந்திருக்கும். இப்ப கம்மி ஆயிடுச்சு அந்த இதை கிளைம் பண்ணுவோம். 70,000 கம்மியாயிருக்கு, கண்டிப்பா கம்மியாயிருக்கு. ஓகே. அப்புறம் ஜீரோ டிப்ரிசியேஷன் ஜெனரல்ல வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்குங்க பிரதர். ஜீரோ டிப்ரிசியேஷன் இருக்கு, பம்பர் டு பம்பர் இருக்கு. ஓகே ஓகே அதுக்காக கேட்டேன். இப்போ அந்த 6,10,000ங்கிறதுக்கு வந்து 10,100 rupees பிரீமியம் இருக்கு. இப்போ இது ஓகே தான். அது ஓகே தான். நம்ம என்னன்னா கார் வந்து பெருசா நம்ம சேஃப் தான் ஓட்டுவோம் அப்படின்னம்னா நம்ம கம்பல்சரி வந்து தேர்ட் பார்ட்டி போடவே கூடாது. தேர்ட் பார்ட்டி போட்டோம்னா நம்ம ஆக்சிடென்ட் பண்ணி அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஏதாச்சும் ஒரு ஆச்சுன்னா தான் தேர்ட் பார்ட்டிக்கு அவருக்கு வந்து கம்பல்சரி வரும். நம்ம காருக்கு வந்து டோட்டல் டேமேஜ் ஆச்சுன்னா அப்ப நம்ம தான் செலவு பண்ணி ஆகணும். இப்போ நம்ம போட்டுறது வந்து தேர்ட் பார்ட்டிக்கு தான் போவோம். நீங்க போட்டு அந்த பாலிசிலே இருக்கு. தேர்ட் பார்ட்டி போட்டீங்கன்னா பிரீமியம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். காருக்கு வந்து ஓன் டேமேஜுக்கு வந்து எதுவுமே ஜீரோ ஆயிரும். ஓகே ஓகே. காருக்கு ஓன் டேமேஜ்க்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட போனோம்னா ஐடியோல கை வைப்பான். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. டேர்ம்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. அதான் நம்ம இது ஆல்ரெடி நான் இது ஹெல்த் லைஃப்ல தான் இதா இருக்கு, அட்வைசரா இருக்கேன், ஹெல்த்ல இல்ல. ஓகே ஓகே ஓகே. HDFCல இருக்கேன். ஃபர்ஸ்ட் கொடக் தான் எழுதுனது. ஓகே. HDFCல பிளான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்து கோட் ஜெனரேட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே ஓகே. நீங்க லைஃப்ல வச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி ஹெல்த்ல ஏதாச்சும் ஒரு கோட் எடுத்துக்க முடியுமே. அது என்ன கம்பெனி செலக்ட் பண்ணி எடுக்கல. அது ஹெல்த் லைஃப்க்கே கரெக்டா தான் இருக்கு. ஒரு இதுதான் பண்ண முடியும். ஒரு இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு HDFC லைஃப்ல மட்டும் இருக்கு. ஓகே ஓகேங்க. நீங்க HDFC எர்கோல வந்து நீங்க ஹெல்த் எடுக்கலாம். அதுக்கே ஆப்ஷன் இருக்குது. கேட்டதுக்கு எடுக்க முடியாது. நாங்க அது தனியா இன்னொரு எக்ஸாம் எழுதி தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஹெல்த் எழுதுற மாதிரி இல்லைங்க. நீங்க லைஃபுக்கு எடுத்து நானும் லைஃபுக்கு எழுதுனேன். நான் எழுதல, மிஸ்ஸஸ் எழுதியிருக்காங்க. மிஸ்ஸஸ் வந்து லைஃப்ல வந்து ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் எடுத்தாங்க. அப்புறம் நான் என்கொயரி பண்ணதுல நிவா பூப்பா நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அது காம்ப்ளிமெண்டரியா நான் வாங்கிட்டேன். எந்த ஒரு எக்ஸாம் எழுதல. அப்படியா? இப்ப லைஃப் எதுல வச்சிருக்கீங்க? ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்ல வச்சிருக்கேன். ஓகே ஓகே. அது அதாவது இன்டர்னல் இதுக்கா இருக்கும். இதுல ஒரு கூட யூஸ் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சரி ஓகே செக் பண்றேன். நீங்க வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனில இந்த மாதிரி சொல்லுங்க, நான் இந்த கோடு வச்சிருக்கேன், எனக்கு வந்து உங்க இதுல வந்து நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. ஹெல்த் கம்பெனில உங்களுக்கு எந்த கம்பெனிஸ் பிடிக்குதோ எந்த கம்பெனிஸோட ப்ராடக்ட் நல்லா இருக்கோ நீங்க அதுல தாராளமா கேட்கலாம். ஓகே ஓகே பிரதர். இப்போ நம்ம வந்து ஃபினான்ஸ் ஓரியன்டா தான் நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணோம். ஸோ நம்ம அடுத்தவங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் இது இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்சூரன்ஸ் செக்டர் வந்து வேல்யூ ஆடடா இருக்கும் நமக்கு. சோ ரெண்டு பேருமே வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒரு சைடு இன்கமா பாக்குறீங்க கரெக்ட்டா? ஒரு சைடு இன்கம் மாதிரி வச்சிருக்கீங்க அந்த இன்சூரன்ஸ். கண்டிப்பா சார். ஓகே ஓகே. சோ நிறைய நம்ம இதுல கருணா கம்யூனிட்டில வந்து நம்ம சைடு செலவு பண்ணும்போது நம்ம இந்த ஐடியால தான் உள்ள வந்தது. அது கண்டினியூ பண்ண முடியல கரெக்ட்டா. எஸ் 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 எஸ். ஓகே ஓகே. சைடு செல்க்கு ஏதாவது ஒரு நிச் கிரியேட் பண்ண சொல்லுவார்ல.
ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா. அதுல வந்து இ-காமர்ஸ்க்கும் ஃபினான்சியல் தான் நான் வந்து நிச்சயம் பிச் பண்ணேன். அதை ஓகே கரெக்டா ஓகே அப்பப்போ ஃபாலோ பண்ண முடியாம போயிடுச்சு கன்சிஸ்டன்டா. ஓகே ஓகே. எஸ். ஸோ அதான். ஸோ நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க மக்களுக்கு. அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. எஸ். அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சைட்ல வந்து ஃபினான்சியல் நாலேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமா டெஃபினட்டா. ஆமா. எஸ். அதுக்கு உங்க சப்போர்ட்ல இருந்தா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. எஸ். ஸோ என்னோட எய்ம் என்னன்னாங்க சார், நான் நிறைய அந்த ஒரு இதெல்லாம் படிப்பேன், அந்த மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் அதெல்லாம் படிப்பேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம 30 வயசுல வந்து ஒரு 4-5 இன்கம் வர்ற மாதிரி நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. ஒரே இன்கம் வச்சு அது நம்ம அது வந்து அப்படி டெவலப் ஆக முடியாது. அப்படி இல்லாம இதை சொல்லலாம், ஃபயர் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அது இன்னொரு ஆப்ஷன். ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டுக்குண்டான ஆப்ஷன். ஓகே. அந்த ஃபயர் ரெண்டும் நம்பர் ஒரே அச்சீவ் பண்ணி. ஒரே 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 பாயிண்ட்ல தான் போய் மீட் ஆகும். பட் ரெண்டுக்கும் அந்த டைம் லைன் டிஃபரன்ஸ் இருக்கும். எஸ். ஸோ அதான். ஸோ அல்டிமேட் டார்கெட் வந்து உங்க ஏர்லி ரிட்டைர்மெண்ட் தான். ஃபினான்ஸ் ஃபயர் நம்பர் அச்சீவ் பண்றதா உங்க அல்டிமேட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ எஸ். அதை அச்சீவ் பண்ணுறது நம்ம என்ன என்ன வேஸ் யூஸ், என்ன மெத்தட் யூஸ் பண்றோம். உங்க இன்கம் ஒரு பக்கம், உங்க சைடு இன்கம் ஒரு பக்கம். ஸோ அதுதான். ஓகே. ஸோ எஸ். வேற ஏதாவது நம்ம டிஸ்கஸ் ஓகே பண்றோமா? ஓகே இல்ல நம்ம இல்ல அவ்வளவுதான். ஓகே 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 ரங்கேஷ். ஸோ இன்கேஸ் ஓகே ஓகே தீபக் சார் பர்சனலா கனெக்ட் பண்ணணும், நம்ம குரூப்ல நம்பர் இருக்கு. யூ கேன் நீங்க ஒரு டேரக்டா பர்சனலா கனெக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டவுட் நீங்க கேட்டுக்கலாம் அவர்கிட்ட. ஓகேங்களா? ஷூர் ப்ரோ ஷூர் ப்ரோ. எல்லாமே எஸ். பினான்ஸ் ஒரு பெரிய கடலுங்க சார், இன்சூரன்ஸ் ஒரு பெரிய கடலுங்க. அதுக்குள்ள போய் நம்ம உள்ள பூந்து விளையாண்டோம்னா தான் தெரியும். கரெக்ட் தான் சார். அதான் நீங்க சொல்ற மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் டேர்ம் ஒரு பெரிய கடல், ஹெல்த் அதோட ஒரு பெரிய கடல். கரெக்ட் தான். ஜென்ரல் எஸ். இதை விட பெரிய கடலுங்க. ஏன்னா ஜென்ரல்ல வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்குங்க, ஆ ஆ ஆ நிறைய இருக்கு இதுல. அதனால அதுக்குள்ள போனோம்னா டோட்டலா மைண்ட் வந்து அந்த பிசினஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கணும். ஓகே 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 வெளியில வந்து இது மாதிரி எல்லாம் இதுவே வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிஸ்லயுமே ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஓகே. அதாவது நம்மளுக்கு டார்கெட் கொடுத்து நம்மள வேலை வாங்குவாங்க மேனேஜர்ஸ். ஓ ஓகே. அந்த மாதிரி. ஓகே ஆமாங்க, இது கூவி 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 விக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து வில்லிங் இருக்கும், ஃபைனான்சியல் ஆ சப்போர்ட் இருக்காது. ஓகே எடுக்கலான்ட்டு ஓகே. ஆசை இருக்கும், ஆனா அவங்களால பினான்சியலா ஸ்டெபிலிட்டியில் இருக்க மாட்டாங்க. ஆ ஓகே. ஆமா 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 ஆமா. பீப்புள சொல்றீங்க. ஆமா. ஆமாங்க ஆமாங்க. தென் எஸ். வந்து ஒருத்தங்களுக்கு எடுத்துறணும் அப்படின்னு முடிவா இருப்பாங்க. அது என்ன செலவா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் இதை நம்ம எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அதுல வந்து 100க்கு 1% தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆமா 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 ஆமா. மெஜாரிட்டி பீப்புள் எப்படின்னா அவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா வந்து அங்க பினான்சியல் அப்போ அந்த அந்த பிரீமியம் கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரீமியம் கட்டுறதுக்கே அமௌண்ட் இருக்காது அவங்களுக்கு. ஸோ எஸ் ஆமாங்க, அதுதான். இன்னொரு பர்சன் இருக்காங்க அதுல என்னன்னாங்க, ம். நம்மளுக்கு என்ன வந்துருது வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கும்போது வந்துடும் உங்களுக்கு. அது வந்து அந்த தேர்ட் கேட்டகரி நம்ம அவங்கள நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம என்னதான் பண்ணாலும் அதான். எஸ். அதான் ஆக்சன் எடுக்காம என்னோட இருப்பாங்க இல்லையா? மைண்ட் ஸோ செட் எப்படி அவங்கதான். இருக்குன்னாங்க, ஆ நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒண்ணும் வராது. என்னோட மைண்ட் செட். ஓகே ஓகே. இன்கேஸ் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். அதுதான். வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம். பட் எடுத்துட்டோம்னா கம்பல்சரி 100% அது நடக்காது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஒரு செலவு பண்ணிடுவோம். ஓகே ஆஸ்ட்ராலஜி ஓகே படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டைம்ல வந்து செலவு பண்ணணும்ட்டு ஒரு இது இருக்குங்களா, அதுக்காக ஒரு செலவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அந்த வருஷம் நம்ம நல்லா இருப்போம், ஹாப்பியா. ஓகே. உங்க உங்க உங்களோட டேர்ம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே. எஸ். காட் இல்லாட்டி இட் சார். அசால்ட் ஆக்கிருங்க சார் உடம்ப. நம்ம ஒர்க் பண்ற அந்த இன்டென்ஷன் இருக்காது. அந்த நான் டெப்ட்டுக்கே அதான் அந்த ரீசன் தான் நான் சொன்னேன். ஓகே 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 ஓகே. அதான். காட் இட். ஓகே. நம்ம ஐடியலா இருக்க மாட்டோம். ஸோ வி கீப் ஆன் ஒர்க்கிங். நம்ம வந்து ஏதோ ஒரு நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அப்படி சொல்றீங்க. ஆமாங்க, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பீப்புளாவே இருக்கிறோம்னாமாங்க, ஒரு கார் ம் ஒண்ணு வாங்குற, கார் லோன் வாங்குறோம். நம்ம ம். ஒரு பிசினஸ் வந்து நார்மலா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், சரி இந்த அளவுக்கு பண்ணா போதும், நம்மளுக்கு எந்த ஒரு கடன் இல்லை அப்படின்ட்டு இருப்போம். அதே எஸ் ஒரு எஸ் லோன் எஸ். இருக்கும்போது பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் புஷ்அப் பண்ணி பண்ணலாம். எஸ் எஸ். அப்பதான் அந்த ஆமா. லோன் வந்து நம்ம குயிக்கா வந்து இது பண்ண முடியும். எஸ் எஸ் எஸ். அது ஒரு மைண்ட் செட். கரெக்ட். ஆமா. அது ஒரு மைண்ட் செட். அது படிச்சிருக்கேன். நானும் அந்த மைண்ட் செட் படிச்சிருக்கேன். எஸ். காட் இட். ஏன்னா ஒவ்வொரு செஷன் இந்த மாதிரி இன்டராக்டிவா போகும்போது தான் எல்லாருமே நாலேஜ் கேதர் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கும்.
ரங்கேஸ்வருக்கு ஒரு நாலேஜ் ஒரு இதுல இருக்கும். எஸ். டெஃபினட்டா சார். எஸ். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து அந்த நம்ம பாட்டுக்கு அதான் இந்த இன்டராக்டிவ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம எவ்ரி தேர்ஸ்டே வைக்கிறது. ஸோ எவ்ரி தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஆமாங்க. ஃபுல் ஃபுல் ஒரு இன்டராக்டிவ் தான். ஸோ நீங்க ஒரு பக்கம் டவுட் கேட்க, மத்தவங்க ஒரு பக்கம் டவுட் கேட்க, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் இருக்கு தேர்ஸ்டே சார். அதனால புதுசு சொல்ல புதுசா கத்துக்கலாங்க. ஆமா, 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 ஆமா. அண்ட் ஆல்சோ எஸ் ஆல்சோ இன்னொரு முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா நாளைக்கு தான் வியாழக்கிழமை. ஸோ நாளைக்கு நான் டிராவல்ல இருப்பேன். ஸோ ஊருக்கு போறனால வந்து என்னால இந்த தேர்ஸ்டே செஷன் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஓகே, ஓகே, பாத்தீங்கன்னா ஓகே. போத் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஸோ செஷன் நம்ம ரெகுலரா வச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, குரூப்ல ஓகே. ஏன்னா குரூப்லயே நான் அப்டேட் பண்ணிடுறேன். போலியோஸ்குள்ள போகும்போது நம்ம உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள போகும்போது இன்னுமே டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும். ஆமா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஆமா. ஸோ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நிறைய டவுட் வரும். ஆமாங்க. Yes. இம்ப்ளிமெண்ட் சார் மெயின் வந்து இம்ப்ளிமெண்ட் எல்லாருமே ஆசை இருக்குங்க சார். மெயின் வந்து ஃபைனான்ஸா அவங்க கிட்ட எக்ஸஸ் இருக்கு அப்படின்னா கம்பல்சரி பண்ணிடலாம். ஓகே. எஸ், எஸ். சப்போஸ் எக்ஸஸ் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இதுல இருக்கு, லாஸ்ல இருக்கு, பட்ஜெட்டே வந்து மைனஸ்ல இருக்கும்போது அவங்களால பண்ண முடியாது. ஆமா, கத்து ஆமா, வச்சுக்கலாம். ஆமா. எஸ், எஸ், எஸ். ஆமா. அதே அதே கேட்டகரி தான் பாத்தீங்கன்னா, இந்த நம்ம ரங்கேஷ் வரும். அவரோட பிளான் ஒர்க் அவுட் பண்ண பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு கார்பஸே இல்ல. மைனஸ்ல போகுது. என்ன ஓகே, ரீசன் ஓகே, ஓகே. பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இன்சூரன்ஸ் வச்சிருக்காரு. 4 தானே ஓகே. ரங்கேஷ் சார்? 4 லைஃப் இன்சூரன்ஸ் 4 லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்காரு. சோ அதெல்லாம் அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணும். 4 4மே வேணுமா? இல்ல நான் எது ஏன்னா நான் ஒண்ணு வச்சிருக்கிறதுக்கே வந்து என்னால ஓவர் கம் பண்ணி முடியும் அப்படிங்கிறங்காட்டி தான் நான் உங்ககிட்ட அது முடியாதுங்க சார் அப்படின்னு சொன்னதுங்க. நான் பண்ண ஆஹா. மாட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. எஸ். அதான். சோ அதான். சோ நீ ரங்கேஸ்வருக்கு நீ தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கு. அந்த எந்த கண்டிப்பா. இன்சூரன்ஸ் வெளிய வரணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மேபி எனக்கு என்ன கேட்டா 4மே வெளிய வரலாம்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். நான் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் சொல்லுங்க, எதனால அதுல சொல்லுங்க. வெளியில வர மாட்டேங்கன்னா இப்பவே அதுல ஒரு 3 லட்சம் ரூபாய் உள்ள போய் மாட்டிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் ஆமா. அதை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் மேல வரும்போது மறுபடியும் அந்த 3 லட்சம் ரூபாய் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா தெரியும். அது கம்பெனி இதுலயே போட்டு அடிச்சிடலாம். வந்ததே வந்தாச்சு. ஓகே. இன்னொன்னு யோசிக்கலாம் அப்படின்னா, இல்ல நீங்க அதுல சார் அந்த இது சொன்னோம்ல 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை கிளைம் இது பண்ண சொன்னாங்க. அது இவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கலாமா? கேளுங்க, கேளுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க பிரதர். இப்போ ஒரு பாலிசி போட்டு அது வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சரண்டர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பிஃபோர் 3 இயர்ஸ் பண்ணோம்னா அது ஜீரோ, அவங்க ஃபுல்லா வந்து கம்பெனிக்கு தான் இதாகும், வேல்யூ ஆகும், நமக்கு லாஸ் ஆமாம் மாதிரி பிரதர். அது ஆகும்னு வந்து சொல்லி ஒரு நானே வந்து அதை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இதே மாதிரி தான் ஒரு பாலிசி எடுத்துட்டேன். சேவிங்ஸ் பிளான் ஒன்று அதான் இப்போ எடுத்துட்டேன். அதான் ஃபுல்லா சேவிங் ஸ்கீம் தான் இருக்கு. எப்படின்னா செல்ஃப் ஒன்று, பேரண்ட்ஸ்க்கு ஒன்று, அந்த மாதிரி தான் சொல்றாரு. 4 இருக்குன்னு சொல்றது அப்படின்னா செல்ஃப்ல ஒன்று, அதான் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று, அந்த மாதிரி. அதான் நீங்க வந்து எடுத்தது கரெக்ட் தாங்க. நம்ம எடுக்கும்போது அந்த நாலேஜ்ல இருந்திருப்போம். இப்போ நம்ம இந்த நாலேஜுக்குள்ள வரும்போது நம்மளும் ஃபீல் பண்ணுவோம். நானே அது வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். ஒரு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதான் அப்ப இருக்கும்போது இன்சூரன்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாலேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஆஹ் அப்ப வந்து இப்போ அந்த நம்ம மாதிரி இதான் சொல்லிட்டாங்க. எனக்கு அதே மாதிரி தான் சொன்னாங்க. இப்ப நானும் வந்து பாத்தோம்னா மந்த்லி 8500 பே பண்ணிட்டு இருக்கேன். இயர்லி வந்து 1 லேக் ம். 1 லேக் பே பண்றதுக்கு பிரீமியமா. எனக்கு எனக்கு 12,000 13,000 அந்த மாதிரி வந்துச்சு. மந்த்லி இயர்லி ஓகே, வந்து ஓகே. 1 லேக் கிட்ட தான். அதான் இது ஒரு பெரிய டிராபேக் தான். பட் என்னால இது ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்லித்தான் நான் இப்ப அதை அப்படியே கண்டினியூ பண்றேன். இப்ப என்னோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா இப்போ 3,40,000 இருக்குங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது பிரீமியம் பே ம் பண்ணியிருக்கிறது. ம் ம் இப்ப வந்து நான் சரண்டர் வேல்யூ வந்து பார்த்தோம்னா எனக்கு அது 50% தான் வருது. 1,40,000 தான் நம்மளுக்கே வருது இப்ப கைக்கு. அந்த 3 இயர்ஸ் தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் கட்டாம விட்டுறலாம்ல. திருப்பி அது 12th இயர் கட்ட முடியும் போது நம்ம போய் அதான் கிளைம் அது பண்ணிக்கலாம். நம்ம சார் சொன்ன மாதிரி வந்து இது வேணா பண்ண முடியும்னு சொன்னாங்க. சார் அந்த பெய்டு டேம் ஆமா. என்ன பெய்ட் அப் சொல்லியிருந்தீங்க? ஆப்ஷன். பெய்ட் அப். பெய்ட் அப் ஆப்ஷன் பெய்ட் வேணா அப். பண்ணலாம். அதுவும் இன்ஃபார்ம் பட் அது வந்து பண்ணணும். மேனேஜர் வந்து இப்ப ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு சில மேனேஜர். அதான் அதான் இன்னைக்குதான் பிரச்சனை. ப்ரீமியம் டேட்டு. அவங்க கரெக்டான ரெஸ்பான்ஸே இல்ல. நான் வந்து ஸ்டாப் பண்றேங்கிறதுக்கான என்ன சொன்னோடனே அது ரெஸ்பான்ஸ் கரெக்டா வரல. நீங்க ரெஸ்பான்ஸ் கரெக்டா வராது, தேவையில்லாம நீங்க ரிட்டர்ன் விட்டீங்கன்னா பவுன்சிங் சார்ஜஸ் தான் வரும். அது என்ன பண்ணணும், நம்ம டைரக்டா அட்வைசர்கிட்ட போக கூடாது. நீங்க அட்வைசர் மூலியமா எடுத்திருக்கீங்களா இல்ல ஆன்லைன்ல எடுத்திருக்கீங்களா? அட்வைஸ் மூலியமா எடுத்திருக்கேன். இப்ப பவுன்ஸ் ஆச்சுன்னா ஃபைன் போடுற மாதிரி போடுவாங்களா? பவுன்ஸ் ஆமா. நீங்க பவுன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து அமௌண்ட் போயிடும், மைனஸ் அப்ப எக்ஸ்ட்ராவா ஆயிடும். நம்ம திருப்பி குடுத்துருவேன்.
அப்படியா? ப்ரீமியம் வந்து 60,000 இருக்குன்னா அது அடிஷனலா பே பண்ற மாதிரி போட்டுருவாங்களா ஃபைன் மாதிரி? இல்ல ஒரு 500 அந்த மாதிரி 500 டு ஒரு 1000 அந்த பவுன்சிங் சார்ஜஸ் வரும் இசிஎஸ் பவுன்ஸ் ஆகிறதுக்கு. ஆ நீங்க அதை என்ன பண்ணீங்கன்னா நீங்க அட்வைசர் கிட்ட சொன்னீங்கன்னா அட்வைசரோட, நானே ஒரு அட்வைசர் தான், நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் என்ன ஆகுனா ஒரு பிரீமியம் நீங்க பே பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு கமிஷன் வரும் உங்களுக்கு. அந்த இல்ல அது கமிஷன் வந்து ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஆயிரும். ப்ரீமியம் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தானே வரும். அடுத்த இயருக்கு வந்து இல்ல பர்சன்டேஜ் குறைஞ்சிரும்ல. சர்க்குலேட் கம்மியாயிரும், இருந்தாலும் உங்களுக்கு பிசினஸ் வந்து டோட்டலா ஸ்டாப் ஆகும். பிசினஸ் ஸ்டாப் ஆகும்போது ஆமா. இந்த மாதிரி நீங்க நான் க்ளோஸ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு விட மாட்டாங்க. கரெக்ட் தென் தான். நீங்க நம்ம ஏதாச்சும் கால் பண்ணீங்கன்னா உங்களோட பார்த்துருக்கோம். காலை வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்றதுக்கு ம் ஆரம்பிப்பாங்க. ம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டைரக்டா நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க, இது ஆபீஸ் வந்து சேலம், உங்களோட நேட்டிவ் நாமக்கல். நாமக்கல். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க சேலம்லயே போய் நீங்க எந்த பாலிசி பிளான் வச்சிருக்கீங்க, ஹெச்டிஎஃப்சின்னு ஹெச்டிஎஃப்சியோட ஆபீஸ்க்கே நீங்க போய் இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்க ஒரு பொய்யான ஆபரேஷன் தகவலை தான் டீம்ல கொடுக்கணும். கேட்கணும். இந்த மாதிரி அப்டேஷன் டீம்ல, நீங்க ஆபரேஷன் டீம்லயே போய் எங்க மேனேஜர் இருப்பாங்க, இந்த மாதிரி என்னால அதாவது பே பண்ண ஆபரேஷன் முடியல. டீம்ல தான் போய் கேட்கணும். ம் ம். ஆபரேஷன் டீம்ல போய் இந்த மாதிரி என்னால இதுக்கு மேல பே பண்ண ம் முடியாது, எனக்கு பினான்சியல் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு, வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம், எனக்கு இது வந்து க்ளோஸ் ம் பண்ணிக்கிறேன், ம். இது என்னோட இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரெஷர் பண்ணி அங்க எழுதி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதான் அதான் அப்படிதான் எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க. நீங்க வந்து மேனேஜர்ஸ் டீம்ஸ் கேட்காம ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்ல இருக்க ஆபரேஷன் டீம்ல அப்ரோச் பண்ணீங்கன்னா தான் சொல்யூஷன் வரும், ஸ்டாப் கண்டிப்பா. பண்ணதுக்கு அப்படின்னாங்க. ஏன்னா ஓகே. திரு சொல்றது ஒரு விதத்துல நான் தான், பெய்ட் அப் ஆப்ஷன் நீங்க போட்டுட்டு சப்போஸ் உங்களுக்கு இன்கம் வந்து பல விதத்துல வந்ததுன்னா பிரச்சனை இல்லை, நீங்க சமாளிச்சிடலாம். எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ்ல கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டீங்கன்னா கம்பல்சரி அது லேக் ஆயிரும், லாக் ஆயிட்டு அது வெளியே எடுக்க முடியாது நமக்கு வெளியில எடுக்க அதோட முடியாது. நீங்க அந்த கட்டினது நீ லாஸ் தான். இப்ப அப்படி நான் எடுத்தீங்கன்னா முன்னாடி வந்து 50% நீங்க பேங்க்ல விட்டுட்டு தான் வரணும். நீங்க பெய்ட் அப் ஆப்ஷன் இதோட சிஸ்டம் போட்டீங்கனாலும் அந்த இன்ஃபிளேஷன்ல வந்து அது பெருசா growth இருக்காது அதுல. கரெக்ட்டுங்களா சார்? க்ரோத்தே இருக்காது. இப்ப பேங்க்ல எஃப்டி போடுறோம்னா 6%, அதை விட அதே இது நீங்க ரேஞ்சில தான் போட்டீங்கன்னா அதான் இன்சூரன்ஸும் அந்த ரேஞ்சில தான் 6% இருக்கும். கூட வராது இன்சூரன்ஸ்ல. அதான் 4% வருங்க ரிட்டர்ன்ஸ். ம், ம். 4.5 அவ்வளவுதான் வருது. அது பண்ணாம அதை ஸ்டாப் பண்ணலாம்னா பவுன்ஸ் ஆயிரும்ன்றீங்க, அது மட்டும் பார்க்கணும். இல்லைங்க, பவுன்ஸ் ஆகுறதுல பிரச்சனை இல்லை, நீங்க கொண்டு போய் இசிஎஸ் கேன்சல் பண்ணிட்டு நீங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா நம்ம இல்ல தான் இப்ப இந்த பிரீமியம் பே இயருக்கு பவுன்ஸ் பண்றோம். ஆயிரும்ல. இப்ப நாளைக்கு தான் டியூ டேட். நீங்க டியூ அது டேட்டு நீங்க பவுன்ஸ் ஆச்சுன்னா 1000 ரூபாய் தானே போகுது, 1000 ரூபாயோட நீங்க வேலையை முடிச்சிட்டு போயிடலாம். நீங்க எக்ஸ்ட்ரா பிரீமியம் பண்ணீங்கன்னா அதுலயும் பாதி தானே உங்களுக்கு வருது. ஆமா ஆமா. இதான் பவுன்சிங் செகண்ட் இயர். சார்ஜஸ் பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் இயரா நீங்க டோட்டலா சரண்டர் பண்ணிருங்க. செகண்ட் இயர்னா பெரிய லாஸ் வராது, கட்டண வரை கிளாஸ் நினைச்சிட்டு விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் இப்ப 3 நீங்க இயர்ஸ் போயிட்டு ஆபீஸ்ல போயிட்டு இசிஎஸ் அதான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசா லாசஸ் இருக்காது. 3 இயர்ஸ்க்கு மேல நீங்க சரண்டர் பண்றதா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் வேல்யூ ரொம்ப 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 டிஃபரன்ஸ் இருக்கும், உங்களுக்கு லாசஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுதான். எஸ். அதாவது நீங்க என்னன்னு இப்ப பார்க்கணும். அது சரண்டர் பார்த்தோம்னா ஒண்ணு கேன்சல் ஆயிரும். மீதி எல்லாம் வந்து 5 இயர்ஸ் பிளஸ் தான், 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. அதை எதுவும் பண்ண முடியாது. 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆனது நீங்க சரி கம்மன் அதை பிரீமியம் பே பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து 12 இயர்ஸ் பே பண்ணி 60 70 அந்த மாதிரி இதுல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஓகே. அதெல்லாம் யூஸே இல்லை இப்ப இருக்க நாளைக்கு, அதெல்லாம் ஏன் பண்ணணும்? ஓகே. சோ ஒன்னும் ப்ராப்ளம் ரங்கேஷ் சார். டோன்ட் ரொம்ப படுது பண்ண வேணாம். எனக்கு பாலிசி டீடைல்ஸ் பண்ணி அனுப்புங்க. நான் எனக்கு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன கிடைக்கல. இல்ல அதான் நீங்க அந்த ஆப் இருக்குல்ல, நீங்க அந்த பாலிசி வாங்கிருப்பீங்க, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்க மொபைல்ல லாகின் பண்ணாலே நீங்க வந்து பாலிசி டீடைல்ஸ் இருக்கும். சோ நீங்க அந்த ஆப்ல நீங்க வந்து பாலிசி டீடைல்ஸ் நீங்க பெச்சாவில் நோ ரிசல்ட்ஸ் ஃபோன் அந்த மாதிரி பிளாங்கா தான் வருது. செக் பண்ணியாச்சு. அப்படி ஆப் இன்ஸ்டால் நீங்க பண்ணலாமா? ஒண்ணும் நீங்க பயப்படவே வேண்டியது இல்லை. உங்களுக்கு அட்வைசர் யாருன்னு பாருங்க, அட்வைசரை கூப்பிட்டு சத்தம் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். அதான் அவங்களே வந்து கொடுக்க சொல்லலாம். இப்ப நம்ம டீடைல்ஸ் கேட்கறோம்னா எது கேட்கறோம் அந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு எது கேக்குறேன்னு சொன்னா நான் தானே பிரீமியம் கட்டுறேன், நீ ஒன்னும் பிரீமியம் கட்டல, நான் கேட்டா கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் திருப்பி கேளுங்க. தெரிஞ்சிருக்கிறது தான்.
அதான் கேட்கணும். பிரதர் நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து டாமினேட் பண்ண வேண்டிய இடத்துல டாமினேட் பண்ணோம்னா தான் கிடைக்கும். இல்லாட்டி நம்மளை வந்து நம்மளே சாப்பிட்டு போயிடுவாங்க. அதான் இப்ப நீங்க பிரீமியம் பே அதை பண்ண செக் கமிஷன் வந்து அவங்க கையில தான் இருக்கும். ஆமா கரெக்ட்டுங்களா? உங்களாலதான் அவங்களுக்கு கமிஷனே கரெக்ட். போயிருக்குது. அந்த கமிஷன் ஆமா. வாங்குறதுக்கோசரம் அவங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். ம். அப்படியே அதான் இல்லையே செக் நீங்க பண்ணி எல்லாத்துக்கும் மெயில் போடுங்க. நீங்க மெயில் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் வரும். இப்ப அது நம்ம இண்டிபெண்டா ஒர்க் பண்ற மாதிரி தானே அதுல வரும். அதுல இருக்க எதுல பிரதர்? மேனேஜர்ஸ் மட்டும் தான் எம்ப்ளாயிஸ். அதுல இருக்க மேனேஜர்ஸ் மட்டும் தான் எம்ப்ளாயிஸ். அது ஆமாங்க. கீழே இருக்க அட்வைசர்ஸ் நம்ம எல்லாம் வந்து இண்டிபெண்ட் இது மாதிரி பார்ட்னர்ஸ் மாதிரி தான். நமக்கு அந்த நம்ம ஆர்கனைசேஷன் சம்மந்தம் இருக்காது. மீதி மேனேஜர்ஸ்லாம் சேலரி பர்சன்ஸ், அவங்க வந்து அவங்களோட ஜாப் பார்ப்பாங்க. நம்ம வந்து நம்ம ஃப்ரீ டைம்ல நம்ம வந்து பிசினஸ் பண்ற மாதிரி தான் நம்ம உள்ள போயிருக்கோம். ஆஸ் அட்வைசரா சொல்றேன். அங்க எஸ் போயிட்டு நம்ம அட்வைஸ்ல சேல்ஸ் நான் வந்து ஆனது. இல்ல நீங்க அதே கம்பெனில போட்டிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை தான் உங்களுக்கு அது. அதுதான் சொல்றேன். நீங்க அதே கம்பெனில வந்து ஏஜென்ட்டாவும் இருக்கீங்க, அதே கம்பெனில நீங்க இன்சூரன்ஸும் போட்டிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களை விட மாட்டாங்க. ம். அதான் நீங்க இது வேற வந்து முன்னாடி வேற கோட்டக்ல அட்வைசர் போட்டது. மூலியமா போட்டிருக்கீங்க. ஓகே. ஹலோ, அதான் வேற என்ன வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு போய் ஆமாங்க. நம்ம சர்வீஸ் எதுவும் பண்ண போறது இல்ல. கண்டிப்பா. அவங்ககிட்ட வந்து பண்ணிடலாம். இப்ப இருக்கிறதுல வந்து நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு பண்ணல. அது வந்து இல்ல டேர்ம் தான் ம். பண்ணோம். டேர்ம் இன்சூரன்ஸ் நமக்கு இதுல வருது இல்ல, கம்யூனிட்டில வர்றது வந்து ஹெச்டிஎஃப்சில தான் பண்ணிருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி பண்ணதான் தான் லைஃப்ல வந்து கோட்டக்ல பண்ணோம். ஸோ அதெல்லாம் தான் கேன்சல் பண்ற ஓகே. ஐடியா. ஓகே. ஓகே பிரதர். ஏன்னா டேர்ம் வந்து இதுல பண்ணிருக்கோம், அது வந்து ஓகே தான். ம் ம் ம். ஓகே பிரதர் போங்க. நம்ம இடையில மீட் பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே பேசலாம். ஓகே ஓகே டெஃபினட்டா டெஃபினட்டா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நீங்க ஓகே நெக்ஸ்ட் வீக் எந்த நம்ம ஊருக்கு? கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே எஸ். ஸோ லெட்ஸ் வைண்ட் அப். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ரெகுலரா நம்ம கிளாஸஸ் கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? யா. எஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.